உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை, உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாய் இருக்கிறேன். உம் அருகினில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை, உம் அருகினில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை. உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை, உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாய் இருக்கிறேன். தாவீதை போலவே நானும் பாடியே துதித்திட ஆசை, தாவீதை போலவே நானும் பாடியே துதித்திட ஆசை. உம் இதயத்திற்கேற்றவனாய் உம்மிடம் பெயர் வாங்க ஆசை, உம் இதயத்திற்கேற்றவனாய் உம்மிடம் பெயர் வாங்க ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாய் இருக்கிறேன். ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்க உம்முடைய பிள்ளைகள் ஆவலாய் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்கப்பா. அடிமையை கழுதையா ஒப்பு கொடுக்கிறேன். நான் தூளிலும் சாம்பலிலும் மண்ணான மனுஷன். என்னை அழைத்தவரே, என்னை அபிஷேகித்தவரே, இவர்கள் முன்பு நிறுத்தி இருக்கிறவரை என்னை மறைத்து வார்த்தையின் வல்லமையினால், அதிகாரத்தினால், அபிஷேகத்தினால் இடைப்படும் இவர்களோடு நீர் பேசு. இவர்களோடு பேசும் பொழுதே வானம் திறக்கப்படட்டும், தூதர்கள் இறங்கி வருவார்களா, எல்லை முழுவதும் அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு. நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் நமக்கு வார்த்தை கொடுக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, இந்த வாக்குத்தத்த கூட்டத்தில் சில ஊழியக்காரங்க, இது என்ன சோசிய கூட்டமா, அப்படி என்ன வாக்குத்தத்தோன்னு போகிறீங்க அப்படின்னு சொல்லி. எங்கள் ஒரு அப்பா, நல்ல அம்மா, உழைக்கிறாங்க, நமக்கு சேர்த்து வச்சுக்கிட்டே தானே இருக்காங்க. நல்ல அப்பா, வேதம் சொல்லுது, நல்ல பிதாக்கள் பிள்ளைகளுக்கு என்னத்தை வச்சுட்டு போகிறாங்க? சுதந்திரத்தை, சொத்தை வச்சுட்டு போகிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. வேண்டான்னு சொல்கிற வச்சிரும். இது இந்த தோட்டத்து பத்திரம், அது அந்த தோட்டத்து பத்திரம், இது இந்த வீட்டு பத்திரம்னு நல்ல பெற்றோர் அவங்களுக்கு கொடுத்த எல்லாம் சம்பாதிச்சு வைக்கிறாங்க. அது மண்ணுக்குரியது. அதே போல தான் பரமபிதாவும் அவர் வரும் நாள் வரை நமக்கு ஆசீர்வாதங்களை தந்து கொண்டே இருப்பார். ஏன்? மற்றவர்களுக்கும் நாம் கொடுக்கும்படி, ஆசீர்வாதமாக இருக்கும்படி, சபைகளை கட்டும்படி, ஊழியங்களை ஆதரிக்கும்படி, ஏழை ஜனங்களை நினைக்கும்படி ஒவ்வொரு நாளும் வார்த்தை கொடுப்பார், வாக்கு கொடுப்பார். ஏன் கொடுக்கிறார்? நாம் மற்றவர்களுக்கும் கொடுக்கும்படி நமக்கு அதை தருவார். வானத்தை கர்த்தர் திறப்பார். நீங்கள் வாக்கு வரும் பொழுது இதெல்லாம் நமக்கு நடக்காது அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாம் எனக்கு நடக்கணும். உங்களுக்கு தானே கொடுக்குறாரு. சில பேர்லாம் ஆசீர்வாதத்தை வாங்காமே உட்கார்ந்துருக்க, இதெல்லாம் எனக்கு கிடைக்காது. அப்படி அல்ல, கர்த்தர் கொடுப்பார். கொடுப்பேன் என்று சொன்னால் தருவார்.
உங்கள் சூழ்நிலைமையை பார்க்காதிருங்கள். மலை போன்று பிரச்சனையை பார்க்காதிருங்கள். இயேசுவை பாருங்கள், வார்த்தையை பாருங்கள், வாக்கை பாருங்கள். உங்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். உங்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். இன்று வரும் வார்த்தை உங்கள் எல்லைகளுக்குள் போகும். ஆமென். கடல் கடந்து போகும். மகிமையாய் வார்த்தை இறங்கி கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்யும். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். இந்த மாசம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நீ உயர்த்தப்படுவாய். உன் குடும்பம் உயர்த்தப்படும். ஆமென். உங்கள் கணவர் உயர்த்தப்படுவார். உங்களை நம்பி தேவன் கொடுத்த ஊழியம் உயரும், அழைப்பு உயரும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்கள் தரம், ஜெபிக்கும் தரம், விசுவாசிக்கும் தரம், பரிசுத்த வாழ்வு, வேதத்தின் வெளிச்சம், வேதத்தின் மகத்துவம், வேதத்தின் அதிசயம் எல்லாம் உயரும் உயரும் உயரும். பிள்ளைகளுடைய படிப்பு உயரும். தொழிலில் உயர்வை பார்ப்பாய். ஆமென். வேலையில் உயர்வை பார்ப்பீர்கள். ஆச்சரியமாய் கர்த்தர் உயர்த்த போகிறார். எங்கிருந்து உயர்த்த போகிறாராம்? சிறியவனை. ஆமென். நீங்க சொல்லலாம், பிரதர், ஒருவேளை வேலை இருக்கிறவங்களுக்கு வேலையில உயர்த்துவார், எங்களுக்கு அது இல்லவே இல்லையே. நீதான் அந்த சிறியவன், நீதான் அந்த எளியவன், நீதான் அந்த எளிமையான பிள்ளை. ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லை, நான் உதவா கரைய போல இருக்கிறேன், என் பிள்ளை அப்படி இருக்கிறான், என் குடும்பம் அப்படி இருக்கு, நாங்கள் சிறியவர்களாக இருக்கிறோம், போதுமான வருமானம் இல்லை. கர்த்தர் சொல்றார், உயர்த்துவேன். சிறுமையும் எளிமையுமான உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் எதிர்காலத்தை இயேசு கிறிஸ்து இந்த வாக்கின்படி எங்கிருந்து? புழுதிக்குள்ள இருந்து. ஆமென். குப்பை, புழுதி, தூசி, ஒண்ணுக்குமே உதவல அப்படின்னு உதவாக்கற அப்படின்னு பேர் வாங்கின இடத்துல இருக்கிற உங்களை ஆண்டவர் உயர்த்த போகிறார். உயர்த்தி பிரபுக்களோட உட்கார வைக்க போறாராம். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க மறைஞ்சிடலாம், ஒளிஞ்சிருக்கலாம், அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம். ஆண்டவர் இந்த ஒரு பிரச்சனையை மட்டும் என்கிட்ட இருந்து தீர்த்து விட்டுட்டா நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பேன். இல்லை, பிரச்சனையையும் தீர்க்க போகிறார், தேவைகளை கொடுக்க போகிறார், தேவைகளை சந்திக்க போகிறார். உங்களை உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைத்து மகிமை உள்ள சிங்காசனம். அது எது? மணவாளனோடு இயேசு கிறிஸ்து வரும் பொழுது. ஆமென். அப்படியானால் தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை, இந்த வாக்கு, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை இந்த மாதத்துக்கு மட்டும் அல்ல, இந்த நாளுக்கு மட்டும் அல்ல, இந்த நாளில் இருந்து இதோ மத்திய ஆகாயத்தில் சீக்கிரம் வருவேன் என்று சொன்ன இயேசு மணவாளனாய் வந்து நிற்கும் பொழுது அங்கேயும் இருந்து உங்களை கரம் பிடித்து உயர்த்தி தன்னோடு கொண்டு போய் மகிமையின் சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம், நீங்கள் அவரால் மறக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர் உங்களை மறக்கவே இல்லை. நம்ம தான் நிறைய நேரம் மறந்துட்டு பிஸியாக இருக்கும். பைபிள் படிச்சியா? பிஸி ஆகிட்டேன், கொஞ்சம் வேலையாயிடுச்சு, துணி துவைக்க வேண்டியதாகிடுச்சு, வீட்டுக்கு விருந்தாள் வந்துட்டாங்க, சிலிண்டர் முடிஞ்சு போச்சு, ஃபோன் பேசிட்டே உட்கார்ந்துட்டேன். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, உங்கள் பேரில் நினைவாக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீ என்னால் மறக்கப்படவே மாட்டேன், நான் உன்னை மறக்க மாட்டேன். புழுதியிலிருந்து தூக்கி எடுப்பேன், குப்பையிலிருந்து தூக்கி எடுப்பேன், கடனுக்குள் இருந்து உன்னை தூக்கி எடுத்து உயர்த்துவேன். கொடிய தரித்திரத்திலிருந்து, கொடிய பிரச்சனையிலிருந்து, கொடிய வியாதியிலிருந்து, பிசாசின் போராட்டத்திலிருந்து, பாவம் என்கிற உளையான சேற்றுக்குள் இருந்து உங்களை, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை நான் தூக்கி எடுத்து உயர்த்தி நிலைநிறுத்தி பிரபுக்களோடு உட்கார வைப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. ஐயோ குறுகன வாழ்க்கையில், ஐயோ நெருஞ்சில் முற்களுக்குள்ள, ஐயோ தைக்கப்பட்டு நோவு உண்டாக்கப்படும் காயப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நான் என் பொழுதை கழித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையே, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையே, உன் புலம்பல் இந்த நாட்களுக்கு பிறகு ஆனந்த களிப்பாய் மாறும். ஆமென். இது முடிவல்ல,
இது முடிவல்ல. இன்றைக்கு ஒரு சூழ்நிலைமையை உங்கள் வீடு கடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு பிரச்சனை, இன்னைக்கு ஒரு போராட்டம், இன்னைக்கு ஒரு பயப்படும் காரியம், இன்னைக்கு ஒரு தேவை, இன்னைக்கு ஒரு வேதனை, இன்னைக்கு ஒரு பால் கடிப்பு, இன்னைக்கு ஒரு மோசமான நிலவரத்தை நீங்க, உங்க கணவன், உங்க பிள்ளை, உங்க குடும்பம் கடந்து போகலாம். இதுவல்ல முடிவு. ஒரு முடிவு வருகிறது. அது உங்களுக்கான நிச்சயமான முடிவு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த முடிவை கர்த்தர் கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லிருங்க, அல்லேலூயா சொல்லிருங்க. உங்கள் முகத்தில் இருந்து வடிகிற கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். எப்படி உயர்த்த முடியும்? எனக்கு பணம் இல்லையே, படிப்பு இல்லையே, எனக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லையே, நான் கடனுக்குள்ள இருக்கிறேன், கடனுக்குள்ள ஒரு கடன்ல இருக்கிறேன், அல்லது ஒரு கொடிய வியாதி என் குடும்பத்துக்கு வந்துட்டு யார் உதவுவா? 1 நாளாகமம் 29. எல்லாரும் பைபிள் எடுக்கணும். 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. பணம் இல்லை, பலன் இல்லை, சுகமே இல்லை, வியாதி, போராட்டம், பிரச்சனை, சத்துரு, தேவை, நிந்த, கவலைப்படுறீங்கல்ல, அழகா வசனம் சொல்லுது, ஐஸ்வரியமும் கனமும் அவராலே வருகிறது. அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் கரத்தில் என்ன இருக்கு? சத்துவம் உண்டு, வல்லமை உண்டு. யாரையும் தூக்கவும் முடியும், யாரையும் பலப்படுத்தவும் முடியும், யாரையும் ஆசீர்வதிக்கவும் முடியும். அப்படின்னா இயேசுவால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹலோ, கவனிங்க. இன்று மதியம் உங்களை தேவன் ஏன் அவர் பாதத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் எல்லாமாகும். ஐஸ்வர்யம் அவரிடத்தில் உண்டு, கனம் உண்டு. உங்களுக்கு அந்த கனத்தை கொடுப்பார். கனவீனமா இருக்கீங்கல்ல பிரதர், நான் மரியாதை இழந்து, ஆமென், அவமதிக்கப்பட்டு நிந்தைக்குள்ள கேவலமா தள்ளப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் மேன்மைப்படுத்த வருவேன், மேன்மைப்படுத்த வருவேன். ஊழியத்தின் நிமித்தம், அழைப்பின் நிமித்தம், ஜெபத்தின் நிமித்தம், பரிசுத்த வாழ்வின் நிமித்தம், ஆமென், உண்மையின் நிமித்தம் இன்றைக்கு நீ கனவீனப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா? சர்வ வல்லமை உள்ளவர் சொல்லுகிறார், எவரையும் என்னால் மேன்மைப்படுத்த முடியும். உன்னை மேன்மைப்படுத்தாமல் போவேனோ? இல்லை, உனக்கு உயர்வு வருகிறது. எந்த சத்துருக்களுக்கு முன்பு, எந்த குடும்பத்தாருக்கு முன்பு, எந்த மனுஷனுக்கு முன்பு நீ தாழ தள்ளாடப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, அங்கேயே உனக்கு உயர்வு. எங்கேயும் அல்ல. சிலர் நினைக்கிறீங்க விட்டுட்டு ஓடிடலாமா, வேற எங்கேயாவது போயிடலாமா? இல்லை, இதே இடத்தில், இதே வாழ்வில், இதே குடும்பத்தில், இதே எல்லையில், இதே ஊழியத்தில், இதே அழைப்பில் உன் தலையை உயர்த்துவார். ஏன்? அவர் கரத்தில் சத்துவம் உண்டு, வல்லமை உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், யாரையும் அவர் பலப்படுத்த முடியும். இன்னைக்கு உங்களை பலப்படுத்தாம போயிடுவாரா என்ன? உங்களை பலப்படுத்தும்படியே இயேசு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார், உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் கரம் இங்கு மட்டுமல்ல, உங்கள் எல்லைகளுக்குள்ளும் பாயும். ஆமென் சொல்லுங்களே. கர்த்தர் அப்படிப்பட்டவர். எங்க போகட்டும். 2 செய்தி. ஒன்று இந்த வாரம், என்னொன்று நிபந்தனைக்கு உட்பட்டது. வாரமே உங்களை நிபந்தனைக்குள்ள வைக்க விரும்பலை. ஆமேன் சொல்லுங்க. நீங்கள் வந்து இப்படி குடுகுடுப்பிலே ஓடன ஆளு பாருங்க. ஆமேன் சொல்லுங்க. நல்ல காலம் பறக்குது. வர வர வாக்குத்தத்த கூட்டம் நல்லாவே இல்லை. ஏன்? வார்த்தையே வரல. அப்போ என்ன வந்துச்சு? ஒரே கண்டிப்பாக இருக்கு. எப்படி இருக்கு? குற்றம் உள்ள மனசாட்சி தான் குறுகுறுக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கதை சொல்லு. அன்னைக்கு ஒரு ஆள், 3வது நாள் நான் மறந்துட்டேன். இந்த உங்கள் அண்ணன் மகன் கால் இப்படி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது பாதியிலே விட்டுட்டு போயிட்டீங்களே. வாங்க, யாராவது ஒருத்தர் வசனத்தை பாதியில் விட்டீங்கன்னு கேட்டீங்களா? நான் நிறைய வசனத்தையும் பாதியில் விட்டுட்டு போயிருக்கேன். ஆமேன்னு சொல்லுங்க. வாழ்க்கையில் கதை, அதுவும் அடுத்த வீட்டு கதைன்னு வைங்க, அதுவும் திருளி நாடகம் பார்த்தே பழகின கோஷ்டி அதானே பார்த்தேன். ஆமேன்னு சொல்லுங்க. இனி உங்களுக்கு ஒரு கதை சொல்லி தொடரும்னு வச்சுட்டு போயிடுறேன். அப்போ இன்ட்ரெஸ்டாக வருவீங்க. இன்ட்ரெஸ்டாக வர்றதில்ல பிரதர், 7 நாளுக்கு கிறுக்கு பிடிச்சிருது. ஆமேன்னு சொல்லுங்க.
ஒரு அக்கா 1.5 வருஷம் கழித்து கேட்குது, நீ ஒரு நாள் ஒரு அக்கா ஹோட்டல்லாத உளுந்து விட போட்டு கொடுத்தாங்கல்ல, உப்பு இல்லைன்னல்ல, அது யாருன்னு கேட்குறாங்க. 1.5 வருஷம் கழிச்சு. நல்ல அக்கா, கர்த்தருக்கு தோத்திரம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன். எனக்கு வடை போச்சேன்னு நான் நினைக்கிறேன், உங்களுக்கு வடை சுட்டது யாருன்னு கவலையாக இருக்கு. பாருங்க, சத்தியத்தில் இஷ்டம் வர மாட்டேன், இன்ட்ரெஸ்டாக அதை வீட்டில் படிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. யாரெல்லாம் காலையில் பைபிள் படித்தா? இஷ்டமாக யார் படித்தா? ஆமாம், அல்லேலூயா. சந்தோஷமாக படிக்கணும், அதுதான் உணவு. ஆமீன். இட்லியை விட, தோசையை விட, பொங்கலை விட, சொந்தத்தை விட, பந்தத்தை விட, எல்லாத்தை விட இதான் உண்மை. இது கடைசி வரை கூட வரும். வாழ்விலும் தாழ்விலும் கூட பாதியில் விட்டுட்டு போயிடுவார். ஆமேன். ஆனால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் வாக்கு தத்தம் பண்ணினவர். அவர் அதனால் இன்னைக்கு சொல்லிட்டார், இங்கே மட்டும் உயர்த்தி அல்ல, மகிமையிலும் என்னோடு கூட உன்னை உயர்த்தி வைப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ நன்றாக இருப்பாய். ஹல்லேலூயா. தாவீதை பாருங்கள். இந்த உலகத்தில் ஒருத்தர் புழுதியிலிருந்து யார் உயர்ந்தாங்கன்னா அழகாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி உள்ள ஒரே நபர் தாவீது. ஆடு மேய்த்தவர், அரசனானார். எளிய முறையில் சொல்லிடலாம். அவர் எந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்டிருப்பார்னா, அவருக்கு உடம்பளவுலையும் பலன் இல்லை, மெலிந்த மேனி, சிவந்த மேனி, மெலிந்த உடல், சிவந்த மேனி, அவ்வளவுதான் அவர் பெர்சனாலிட்டி. அவங்க குடும்பம் அவருக்கு வச்ச கனம் என்ன தெரியுமா? ஆடு மேய்க்க தான் அவன் லாய்க்கு. அவங்க குடும்பத்தில் நல்லா கவனிக்கணும். பாருங்க, ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. என்னது? அந்த குடும்பத்தில் ராஜாவா ஒருத்தரை தேவாதி தேவன் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. ஈசாயி, ஆமீன், ஈசாயி கிட்ட சாமுவேல் அதை சொல்றாரு, எப்பா சவுல ஆண்டவர் தள்ள போறாரு, அடுத்த ராஜா உன் வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க. உடனே அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா, வேர்ல்டு ரீதியா, உலக ரீதியா, ஆமேன் சொல்லுங்க, என்ன பண்ணிட்டாரு? அந்த இராணுவத்தில் தகுதி உள்ள, திறமை உள்ள மூத்த பிள்ளைகள் அத்தனை பேரையும் நிறுத்தினார். சரி, இந்த பையனை நிறுத்தலைனாலும் ஒன்றை சொல்லலாம், தம்பி, இன்னைக்கு உங்கள் அன்னைமாரில் யாரையோ ஒருத்தரை கர்த்தர் ராஜாவா ஆக்க போறாருடா, ஒரு அபிஷேக ஆராதனை நடக்கு, ஜெபம் நடக்கு, வீட்டுக்கு வாடான்னு சொல்லி ஆள் அனுப்பி இருக்கணும். ஆனால் அந்த தாவீதை அவங்க செட்டை பண்ணவே இல்லை, தள்ளிட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க, மறந்துட்டாங்க. ஆனால் கர்த்தர் அழகான கனத்தை கொடுத்தார். உங்களை எல்லாரும் மறக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. என் புருஷன் மறக்கிறாரு, ஆமேன், பிள்ளை மறக்குது. இந்த புருஷனுக்கு நீ சாப்பிட்டியாடி அப்படின்னு கேட்க ஒரு மனசு வந்துச்சா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய பேருக்கு சிரிப்பு வருது, எல்லாருக்குள்ளேயும் இந்த தாக்கம் இருக்கும் போல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீ சாப்பிட்டியா? அப்போ கவனிங்க, நல்லா கேட்டால் என்ன மறக்கிறாங்களே, வீட்டில் உள்ளவங்க எனக்கு மறக்கிறாங்களே. என் கடவத்தை வாங்கினாரா பத்தியா, என் பிள்ளைக்கு என் மேல அக்கறை இருக்கா, எல்லாராலும் மறக்கப்படுகிறேன். ஆனால் தேவன் அப்படி அல்ல, கனத்தை கொடுப்பார், கனத்தை கொடுப்பார். அந்த தாவீதை ராஜாவாய் உயர்த்தி வைத்திருந்தார், கனத்திற்குரிய பாத்திரமாய் தேசத்தின் அதிபதிகளோடு உட்கார வைத்திருந்தார். ஆமேன் சொல்லுங்களேன். காரணம், உயர்த்துவதற்கு ஆண்டவரால் முடியும். உங்களை, உங்க மகனை, உங்க குடும்பத்தில் யாரோ ஒரு மகன், ஒரு மகா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் பிரதர். ஃபினான்ஷியலில் அவங்க புருஷன் குடிக்கிறதுனால, அல்லது அந்த குடும்பத்தில் சமாதான குறைவுனால, ஒரு வியாதியினால ரொம்ப என் குடும்பம் பின்தங்கி போயிருக்கு. இல்லை, இன்று எவரையும் பலப்படுத்தக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவன் அந்த குடும்பங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், பலனை கொடுப்பார், சௌக்கியத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார், காயம் கட்டுவார், உயர்த்தி வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா இந்த மாசம் என்ன வேணும்? தாவீதை போல உயர்த்தப்பட ஆசை இருக்கு, அப்படிதானே? ஒரே நாளில் 20 லட்சம் கடனை அடைஞ்சிருச்சு, எப்படி இருக்கும்? ஆமேன். ஐயா சிரிப்பே காணும். ஒரே நாளில் 20 லட்சம் கடன் அடைஞ்சிருச்சு, 1 மணி நேரத்தில். எப்படி இருக்கும்? உங்களை பார்த்தா தெரியுது. நடக்கிறத பேசு, நீ தர்றதா இருந்தால் பேசு, நான் நம்புகிறேன். இது எப்படி நடக்கும்? அதனால தான் நடக்கலை. நம்ம நடந்துக்கிட்டே இருக்கோம், கூட்டம் கூட்டமாக. கட்டாயம் நடக்கும். கொடுக்கும் தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுப்பாரா? நீங்கள் விசுவாசிச்சா கொடுப்பார்.
பாத்திரவானா இருந்தா கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யமும் கனமும் எங்க இருக்குங்க? பக்கத்து வீட்டில் இல்லை. அண்ணன் தம்பி தரமாட்டிக்கான நினைக்கிறவரை வராது. ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரிடத்தில் இருக்கு. வானத்தை அண்ணார்ந்து பார், அந்த பலகனி உனக்காக திறந்திருக்கிறது, அங்கே இருந்து வரும். ஆமென். மீனை அனுப்புவார், காகத்தை அனுப்புவார், தூதர்களை அனுப்புவார். ஏன் தெரியுமா? இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் காதுகள் திறந்திருக்கிறது, கண்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறது. மனுக்குலமான தேவ பிள்ளையே, நீ படும் பாடு, நீ அடையும் சித்திரவதை, உன்னுடைய உபத்திரவம், உன் வியாகுலம், நீ பயந்து நடுங்கி எங்கே கைவிடப்பட்டு போய்விடுவோமோ என்று மனம் பதறி வாழும் வாழ்வை இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் தான் இந்த வசனத்தை சொன்னார், ஐஸ்வர்யமும் கனமும் என்னிடத்தில் இருக்கிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என்னால் முடியும் என்று கர்த்தர் தம் வசனத்தின் மூலம் உங்களுக்கு திருவுளம் பற்றுகிறார். அப்படிப்பட்ட கர்த்தர் இந்த நாட்களுக்கு பிறகு உங்களை, குடும்பத்தை, ஊழியத்தை, தொழிலை, வருமானத்தை, படிப்பை உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரும்படி, ஏன் அவர் வரும் பொழுது மகிமையில் கனத்தோடு கூட மணவாளனோடு கூட உட்காரும்படி இன்றிலிருந்து அந்த உயர்வை உங்கள் வாழ்வில் ஆரம்பிக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அந்த உயர்வு ஆரம்பிக்கிறது. முதல் படிப்பை ஏறுறீங்க. ஆமேன், ஹல்லேலூயா. படியை ஏற்றி விட்டுருவார். அடுத்தடுத்த படி ஏறது உங்க கையில் இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனை ரட்சிக்கப்படுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, தாவீது உயர்த்தப்பட ஒரே காரணம். 2 செய்தின்னு சொன்னேன், அடுத்த வாரம் அடுத்த செய்தி. தாவீது உயர்த்த ஆண்டவர் அவனிடத்தில் கண்ட ஒரே தகுதி சங்கீதம் 34:1. எல்லாரும் பைபிள் எடுங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எல்லாரும் அந்த வசனத்தை பார்த்து படிங்க பார்க்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில். காலையிலிருந்து இந்த 3:30 வரை எவ்வளவு தோத்தரத்தை வாய் சொல்லிச்சு, எவ்வளவு நன்றியை இயேசுவுக்கு சொன்னீங்க. ஆமென். துதி செலுத்தி இருந்தால் பாக்கியவதி, முறுமுறுத்திருந்தாலும் பாக்கியவதி என்று தான் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அது என் கடமை, அவர் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த மாதம் ஆண்டவர் சொல்றார், உங்க ஃபைல் மூவ் ஆகணும்னா உங்க முயற்சி, உங்க பிரயாசம், உங்களுடைய காரியங்கள் ஜெயபலமா மாறணும், வெற்றியா மாறணும்னா நீங்க துதிக்க ஆரம்பிக்கணும். உங்க ஃபினான்ஷியல் லெவல், உங்க பிளஸ்ஸிங், ஆமேன், உங்க ஊழியம், உங்க வரம், உங்க அழைப்பு, உங்க கிருபை, உங்க மேல உள்ள அபிஷேகம், உங்க குடும்பத்துக்கு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி தேவை. கர்த்தர் கரத்தால் உயர்த்தப்பட வேண்டுமானால் தேவ பிள்ளை உன் வாயில் மூலதனம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. காசு கொடுத்துட்டீங்க, காணிக்க கொடுத்துட்டீங்க, ஏழையை நினைச்சிட்டீங்க, நல்ல துணியையும் கண்ணீர் விட்டு நினைச்சிட்டீங்க. கண்ணீரை கொடுத்தாச்சு, நிறைய ஜபத்தை கொடுத்தாச்சு, தேசத்துக்கும் ஜபம் பண்ணியாச்சு, ஆனாலும் உயர்த்தப்படலை. கர்த்தர் சொல்றார், இன்னொரு பெரிய முதலீடு ஆண்டவர் உங்களை உயர்த்துறதுக்கு அவருக்கு தேவை. அதுதான் ஸ்தோத்திர பலி. இந்த ஸ்தோத்திர பலியை எவ்வளவு பெருக்கிறீங்களோ, ஆமென், அநேக ஸ்தோத்திர பலியினால் கிருபை பெருகும். அல்லேலூயா. கிருபை பெருகிட்டா நீங்க தான் ஸ்டார், சூப்பர் ஸ்டார்ஸ். அதனால தான் தாவீது ஸ்டாரா மாறி சூப்பர் ஸ்டாரா மாறிட்டார். மெலிந்த உடலை, சிவப்பு மேனிய அப்பா ஒதுக்கி கொஞ்சம் ஆட்ட உட்கார்ந்து மேயிடான்னு சொன்னாரு. ஆனா அன்னைமாரெல்லாம் ஜிம்முக்கு போய் நல்ல எக்ஸசைஸ் பண்ணி கோழிக்கறியை சாப்பிட்டு ஆட்டுக்கறியை சாப்பிட்டு உடம்ப வளர்த்தாங்க, மசூலை வளர்த்தாங்க, எலும்பை வளர்த்தாங்க, உயர்ந்திருந்தாங்க, ஜயாண்டிக்கா இருந்தாங்க, வாழை பிடிச்சு சண்டை போட்டு யுத்தம் கற்றுக்கொண்டாங்க. அவங்க பண்ணின மூலதனம் எல்லாம் மண்ணுக்குரியது. ஆனால் மெலிந்த உடலோடு சிவந்த மேனியோடு ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லாய் வனாந்தரத்தில் சொற்ப ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த
தாவீதோ பரலோகத்திலே தன்னுடைய ஸ்தோத்திர பலியை பொக்கிஷமாய் சேர்த்தான். கர்த்தருடைய இருதயத்துக்கு எது தேவை என்பதை கொடுத்தான். அவன் தன் தேவையை கேட்கவில்லை. ஆண்டவரே, என் அண்ணன்மார் இப்படி இருக்கிறார்களே, என் அப்பா இப்படி இருக்கிறாரே, நான் இப்படி இருக்கிறேனே என்று ராஜ பதவியை ஒரு நாளும் கேட்டு வாங்கவில்லை. கர்த்தர் இருதயத்துக்கு எது தேவையோ, கர்த்தர் சித்தம் எது தேவையோ, பிதாவின் சித்தம் என்னவோ அதை தாவீது நன்கு அறிந்திருந்து எக்காலத்திலும் எவ்வேளையிலும் ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருந்தான். அவனுக்குரியது அவனுக்கு வந்தது. உங்களுக்குரியது உங்களுக்கு வர வேண்டுமானால் நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும். உங்களுக்குரியது என்ன? தள்ளாடப்பட்ட வாழ்க்கை, தளர்ந்து போன வாழ்க்கை, தள்ளப்பட்ட வாழ்க்கை, கீழார கிடக்கிற உங்க வாழ்க்கைய கர்த்தர் உயர்த்துறது தான் உங்க தேவை. உங்க தேவை உங்களுக்கு வரணும்னா உங்க வாயில இருந்து ஸ்தோத்திர பலி கர்த்தருக்கு போகணும். வீணான வார்த்தையை சொல்லி அலப்பாதீங்க. ஆண்டவரே, அவன் அங்க போறான்பா, அங்க போறான்பா. எக்காலத்திலையும் ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க. 10 ஸ்தோத்திரத்தை 20 ஆக்குங்க. முந்தி நான் ஒரு காரியத்தை சொல்லி 10 ஸ்தோத்திரம் பண்ணுவேன். 3ல் ஆரம்பித்தேன், 5ல் ஆரம்பித்தேன், 10 வந்துச்சு, இப்போ 20க்கு போயிட்டேன். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அநேக ஸ்தோத்திரத்தினால கிருபை பெறும். கிருபை வந்து விட்டால் தேவ பிள்ளை நீங்கள் எங்கு போனாலும் அங்கு கதவு திறக்கும், அங்கு வாசல் திறக்கும், அங்கு மகிமை கடந்து வரும். காரணம், கர்த்தர் அவ்வளவு பெரியவராயிருந்தும் உயர்ந்தவராயிருந்தும் பூமியில் தாழ்மை உள்ளவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார். தாழ்மையில கடந்து தள்ளாடி தள்ளப்பட்ட நிலைமையில அழுது கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில வாயில ஸ்தோத்திரம் வரணும். ஆமேன், ஹல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். ஆமேன் சொல்லுங்க. வாயை பூட்டிருங்க உலகத்துக்கு. ஆமேன். ஆண்டவருக்கு வாயை தரங்க துதிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கண்ணை மூடி தூக்கம் வரலையா, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்தோத்திரம் பண்ணியே தூங்குங்க. எழும்பும் போது ஸ்தோத்திரம் பண்ணியே எழும்புங்க. கதவை நல்லா பூட்டுங்க. நல்லா குதித்து குதித்து துதிங்க. துதித்து துதித்து குதிங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா ஸ்டெப் அப்படி இந்த ஜம்பிங் பண்ணுற மாதிரி, அது பேர் என்ன, ஸ்கிப்பிங் பண்ணுற மாதிரி நீங்கள் ரூமுக்குள்ளே நல்லா குதிச்சு குதிச்சு கர்த்தாவே நீங்கள் நல்லவர் நல்லவர் நல்லவர். வெளியே கூச்சிடாதீங்க. பாவம் கணவர் என்ன தப்பாக நினச்சிடுவார். கூட்டத்துக்கு போகிறவரை நல்லா இருந்தா அவன் தான் ஏதோ ஒன்று கிறுக்காக்கி விட்டுட்டான்னு பிரையாண்ட சண்டைக்கு வந்துடுவார். கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை பார்த்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல கைகளை அசைச்சு நல்ல ஃப்ரீயா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர். பலவீனம் பறந்து போகும், பிசாசு பறந்து போகும், மந்திரம் தவிடுபடியாகும், சாப கட்டுகள் நொறுங்கும், பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு போகும். அசதி, சோர்வு, மயக்கம், கிறக்கம், படபடப்பு எங்கு போகிறது என்று தெரியாது. துதிக்க 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 அவர் கரத்தில் இருந்து சத்துவமும் வல்லமையும் பலனும் கடந்து வந்து கொண்டே இருக்கும். பரலோகத்தை திறந்துடலாம். ஆண்டவர் இருதயத்தை திறக்கணும். நம்ம வீட்டு கதவை ஒருத்தர் தட்டி திறந்துடலாம். ஆனால் நம்ம கிட்ட இருந்து 500 ரூபா ஒருத்தர் வாங்கணும்னா இருதயத்தை டச் பண்ணணும், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். நீங்கள் ஜெபிக்கும் போது பரலோகம் திறந்துடும். பட் அங்கிருந்து ஆண்டவர் இருதயம் திறக்கணும்னா அவர் துதிகளுக்கு மத்தியில் வாசம் பண்ணணும். நீ துதிக்க துதிக்க ஏமாந்துருவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் ரொம்ப ஏமாறுற ஆண்டவர். அதனால தான் உயிரோடு நம்மளெல்லாம் விட்டு வச்சிருக்காரு. ஆமாம், நான் ஏமாறுற ஆண்டவர்னு பொய்யா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டானு யோசிக்காங்க. இல்லை, அவரை நம்ம நிறைய ஏமாத்துறோம், அவரும் ஏமாறுறாரு. ஆனால் ஏன் ஏமாறுறாரு தெரியுமா? அவர் ஏமாறுறதுனால தான் ஒரு நாளை கூட கூட்டி கொடுத்துருக்காரு. நான் செய்வேன்னு சொன்ன ஒரு காரியத்தையும் நம்ம செய்யலை, முயற்சி தான் பண்ணுறோம். ஆனால் அவரை போல ஒரு ஏமாளி தெய்வம் யாரும் இல்லை. ஏன்னா பாசம் உள்ளவர், அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர். அதனால தான் உயர்த்த வருவேன் என்கிறார். நீ துதித்தால் உன்னை நம்புவார். கர்த்தர் நம்புகிற தேவன். தாவீதை நம்பினாரு. தாவீதை அப்பா நம்பல. அண்ணே சாப்பாடு கொண்டு போறாரு. தாவீது கோலியாத் கலக்குகிற இடத்துல, டேய் எதுக்குடா அங்க வந்த? ஆடு மேய்க்கிறவனுக்கு இந்த அரசனையில் என்ன வேலை? ஆனா ஆண்டவர் தாவீதை நம்பினாரு. இவன் கோலியாத் அடிப்பான். ஆமேன். உங்களெல்லாம் நம்புறாரு.
தேசத்தை அசைப்பீங்கன்னு, சபையை அசைப்பீங்கன்னு, உலகத்தை கலக்குவீங்கன்னு, உங்க குடும்பத்தை நோவா பேழைக்குள்ள சேர்த்தது போல நீங்க சேர்ப்பீங்கன்னு உங்களை நம்புறாரு. உங்களை நம்புறதுனால தான் உங்ககிட்ட சித்தத்தை இருதயத்தை திறந்து சொல்றார், என் மகளை நீ துதிப்பாயா, நீ ஸ்தோத்தரிப்பாயா. எப்பொழுது? செபிக்கும் வேளை மட்டுமல்ல, ஜெப கூடாரத்துக்கு வரும்போது மட்டுமல்ல, காலத்திலும் எவ்வேளையிலும் அவரை துதிக்கும் துதி உன்னுடைய நாவில் இருந்து கொண்டே இருக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். உண்மையை சொல்லுங்க. நிறைய முழங்கல் போட்டீங்க, நிறைய உபவாசம் பண்ணிட்டீங்க, ஏகப்பட்ட பொருத்தனை பண்ணிட்டீங்க, எக்கச்சக்க பேட்ட போய் சோம் பண்ணிட்டீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமாம், நம்ம ஆட்கள் பயங்கரமாலாம் உள்ள ஆட்கள்கிட்ட ஜெபிச்சிருக்காங்க. அன்னைக்கு ஒரு ஆள் சொல்லுது, எங்கள் ஊழியக்காரர் இப்படி தொட்டாலே வியாதி பறஞ்சிருமா. ஆமேன்னு சொல்லுங்க. அது உண்மைதான், நம்புகிறேன், கிண்டல்லாம் பண்ணலை. ஃபோனில் சொன்னாலே அப்படி நின்றுங்கிறாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த அளவுக்கு போயிட்டோம். ஏக்கா எல்லாம் ஓகே, ஸ்தோத்திரம் வாயில் வந்துச்சா, துதி வந்துச்சா, துதி மட்டும்தான் உனக்கு விடுதலை, துதி மட்டும்தான் உனக்கு அற்புதம். அற்புதத்தை எந்த டச்சிங்கும் கொண்டு வராது. நீ ஆண்டவர் இருதயத்தை டச் பண்ணா அவர் உனக்கான அற்புதத்தை டச் பண்ணுவார். நீ துதிச்சுக்கிட்டே இருந்தா உனக்கு ஒவ்வொரு நாளும் டச்சிங் பரலோகத்திலிருந்து வந்துக்கிட்டே இருக்கும். உன் மகனை தொடுவார், மகளை தொடுவார், வீட்டை தொடுவார், கால் நடைகளை தொடுவார், வாகனத்தை தொடுவார், உடல் உறுப்புகளை தொடுவார், செபத்தை தொடுவார், அபிஷேகத்தில் உன்னை தொடுவார், உன்னை தொட்டுக்கொண்டே இருப்பார். எப்பொழுது உன் இருதயம் அவரை துதியினால் தொடும் பொழுது வல்லமை தொடும், வரம் வரும், அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு துதியினால யாரெல்லாம் எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து வெளியே வந்தாங்க? பாவத்தில் மாட்டிக்கொண்டவங்க, ஜெபத்தினாலேயே சிலர் சிக்கி போனவங்க, சத்துருக்களால் சிக்கினவங்க, கூட உள்ளவங்களால தந்திரமா சிக்கினவங்க. ஆமேன், ஹல்லேலூயா. அவங்கெல்லாம் எப்படி உயர்த்தப்பட்டாங்க? இன்னைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வந்திருக்கீங்க. முதலாவது, யார் எந்த பிரச்சனையிலிருந்து எப்படி துதிக்கும் பொழுது வெளியே வந்தார்கள்? முதலாவது மனிதன், முதலாவது பிரச்சனை, முதலாவது ஆண்டவர் செய்த செயல். யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோனா 2:10. யோனா 2:9, 2:10. நானோ வெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், யோனாவை கரையிலேயே கக்கிவிட்டது. அல்லேலூயா. நானோ துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். அண்ணன் எங்க சொல்றாங்க? மீன் வைத்துக்கொள்ள. அண்ணன் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? மீன் வைத்துக்குள்ள. மீன் எங்க இருக்கு? கடலுக்குள்ள. கடலே பிரச்சனை, பிரச்சனைக்குள்ள மீன் ஒரு பிரச்சனை, மீன் வைரவருக்கு பெரிய பிரச்சனை. அந்த மீன் வைத்துக்குள்ள இந்த ஆழி சேரு, கடல் பாசி அவருக்கு பிரச்சனையோ பிரச்சனை. அங்க இருக்கிற காரிருள் அதை விட பிரச்சனை. நம்ம வயிற்றுக்குள்ள ஆசிட் இருக்கிற மாதிரி மீன் வயிற்றுக்குள்ளையும் சாப்பிடுற உணவை எரிக்கிற ஆசிட் இருக்கு. அந்த ஆசிட் அதுக்கு அவருக்கு அதை விட பிரச்சனை. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, லாட் ஆஃப் வொரிஸ். இங்க இருக்கிற நீங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு. ஹல்லேலூயா. எப்படி வெளியே பெற போறேன்? ஜெபிச்சு பார்த்துட்டேன், முடியல. ஆமேன். பாடி பார்த்துட்டேன், யாராவது இருக்காங்களா ஜோமணி சொல்லுவாங்களா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். வேற எங்கேயாவது போய் பார்ப்போமா? எங்க போனாலும் அற்புதம் நடக்காது. எங்க போனாலும் வேதத்தின் வெளிச்சத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. யோனா மாட்டின பிரச்சனை பாவம். பிதாவாகிய தேவன் தன் சித்தத்தை சொல்லுகிறார், யோனாவே நீ நினிவேக்கு போக வேண்டும், அந்த பட்டணத்து ஜனத்துக்காக நீ சுவிசேஷம் அறிவிக்க போக வேண்டும், எச்சரிப்பின் சத்தத்தை சொல்ல வேண்டும். லட்ச ஜனங்கள் அந்த பட்டணத்தில் இருக்கிறாங்க, அக்கிரமம் செய்யறாங்க, பாவம் செய்யறாங்க, கோபாக்கினை இதோ வெடிக்க போகிறது, போய் எச்சரி. யோனாவோ பிதாவின் சித்தம் அறிந்தார், பிதாவின் சித்தத்தை சத்தமாய் கேட்டார், செவி கொடுக்க மறுத்தார், சுய புத்தியின் மேல் சாய்ந்தார், சுய இஷ்டத்துக்கு இழுக்கப்பட்டார். எங்க போயிட்டாருங்க? நினிவேக்கு போற கப்பல்ல. எல்லாரும் கப்பல்ல மேல் தட்டில் படுத்திருப்பாங்க. நம்ம அண்ணன் எங்க இருக்காரு?
கீழ்த்தட்டுக்கு போயிட்டார். பஸ்ஸில் ஸ்லீப்பர் கோச்சில் கீழ்த்தட்டுக்கு போனால் ரோடு தெரியாது, மேல் தட்டில் படுத்தா நல்லா ரோடை ஊரை வாய் பார்த்துட்டே போகலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இவருக்கு பயம். ஆமேன். நம்ம ஆள் அங்கே இருந்தால் கண்டிப்பாக எதுலையாவது காட்சி கொடுத்து பேசிக்கிட்டு இருப்பாருன்னு எங்கே போயிட்டாரு? அடியில் போயிட்டார். ஆண்டவர் விட்டாரா? இந்த தடவை சத்தத்தை அனுப்பலை. ஆமேன் சொல்லுங்க. தேவ பிள்ளையே, கர்த்தர் சத்தத்தை அனுப்பும்போது கேட்டுரு. பிரசங்கத்தை ஒழுங்காக உட்காந்து கேளு. பிரசங்க நேரத்தில் தூங்காத. பிரசங்க நேரத்தில் தூங்குனா வீட்டில் நல்லா தண்ணி எடுத்து மூஞ்சில் அடிச்சுட்டு வரணும். எனக்கு தூக்கமே வரக்கூடாது. அல்லேலூயா. சத்தம் கேட்குற நேரம் தூங்கிட்டேன்னு வைங்க, வீட்டுக்கு போய் நிற்கத்தான் செய்யும். சத்தத்தை தெளிவாக கேட்டு சித்தம் செய்ய ஒப்பு கொடுத்துட்டா பிரச்சனை வராது. இங்கே யோனா கப்பலுக்கு அடியில் போயிட்டார், அந்த அடித்தட்டில். ஆனால் பிரச்சனை வருது. காற்று உருவாகுது, அலை உருவாகுது, புயல் வருது, சீட்டு போடுறாங்க. யோனா பேர் விழுது. யோனா சொல்றார், கடல்ல தூக்கி ஓடுங்க. நட்டாத்துல நடு கடல்ல அவரை தூக்கி போடுறாங்க. மீன் பிடிக்கி, மீன் வைத்துக்குள்ள வைக்கி, ஆழி சேரு, ஆழி பாசி, கடல் பாசி. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சில கடனுக்குள்ள, சில வியாதிக்குள்ள, சில மந்திரவாதத்துக்குள்ள, சில துன்பத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு, நல்ல வேளை நீங்க அந்த மீனுக்குள்ள இல்லை. ஏன் தெரியுமா? மீன் வயிறு வெடிக்க ஜெபிச்சிருப்பிய. மீன் வயிறு வெடித்து போவதாக, சிதறி போவதாக. வெடிச்சுச்சுன்னா நீங்களும் சேர்ந்து வெடிச்சிருவீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நம்ம ஆட்கள் ஜபெல்லாம் வித்தியாசம். கட்டை உடைக்கிறேன், ஏன் உடைக்கணும்? ஆமேன். உணர்ந்துட்டா கட்டு விலகிரும், உணர்ந்துட்டா பிரச்சனை ஓடிரும். இங்கே உணர்வு இல்லாதது தான் பிரச்சனை. நான் என்ன தப்பு செய்கிறேன்? ஆமேன் சொல்லுங்க. மாம்சத்தோடு போராடுறியா, துரைத்தனத்தோடு போராடுகிறாயா? நீ துரைத்தனத்தோடும் போராடி மாம்சத்தோடும் போராடினால் உனக்கு மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை தான் இருக்கும், நெருக்கும். நீ உலகத்துக்குள்ளும் இருந்து ஆவிக்குள்ளும் இருந்து, நீ மாம்சத்துக்குள்ளும் இருந்து ஆவிக்குள்ளும் இருந்து, நீ பரிசுத்த ஆவிக்குள்ளும் நடத்தப்பட்டு, நீ சில நேரம் ஜென்ம சுபாவத்துக்குள்ளும் உன் மாம்சத்துக்குள்ளும் நடந்தால் உன் எலும்ப நொறுக்கும், சத நொறுங்கும், காரியம் நொறுங்கும், சந்தோஷம் நொறுங்கி போகும். ஏன்? ஆண்டவர் சொல்ற சித்தம் செய்யல. ஆமேன் சொல்லுங்க. போச்சு, எல்லாம் டல்லாகி போச்சு. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமாம், உங்களுக்கு இப்போ நான் இப்படி பிரசங்கம் பண்ணி தான் நடந்திருக்கும். மீன் வயிற்றுல இருந்த ஆண்டவர் நான் டைரக்டாக எண்டுக்கு போனால் சந்தோஷமாக இருக்கும். எப்பா அது எப்படி மாறும்? யோனா சும்மா துதிக்கலை. நீங்கள் வீட்டில் போய் கெட்ட வார்த்தையும் பேசிட்டு, புருஷங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு, மருமகிட்ட சண்டை போட்டுட்டு, மாமியார்ட்டையும் சண்டை போட்டுட்டு, ஆமேன், பக்கத்து வீடெல்லாம் சண்டை போட்டுட்டு, கோபப்பட்டுட்டு, பொறாமப்பட்டுட்டு, பெருமையை வச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் வச்சுட்டு துதிச்சா கூட கொஞ்சம் டைட் ஆயிரும். ஆமேன். உணர்ந்து துதிக்க வேண்டும். பாவத்துக்குள் அகப்பட்ட நீங்கள், பாவத்தின் நிமித்தம் தீங்குக்குள் அகப்பட்ட நீங்க கேட்குறீங்க, இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பவரா? இந்த பேய்க்கு அவ்வளவு சக்தியா? அப்ப பிரபு ஜோமணியும் போலையா? தேர்டு ரஞ்சித் சிங்க. ஆமேன். அடுத்தது கூப்பிடு திலீப்ப. அடுத்து யார் இருக்காங்களோ தெரியல உங்க லிஸ்ட்ல. எனக்கு தெரிஞ்சவங்க தினம் பேர் இருக்காங்க. இயேசுவே வந்தாலும் உங்களை விடுவிக்க முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. பாபிலோனுக்குள் குடியிருக்கிற சீயோன் குமாரத்தியே, முதலில் நீ உன்னை விடுவித்துக்கொள். நீ உன்னை விடுவிக்க தேவனையும், உன்னை விடுவிக்க ஊழியனையும், ஊழியக்காரிகளையும், பரிசுத்தவான்களையும் தேடுவதற்கு முன்பு நீ எங்கே குடியிருந்து கொண்டிருக்கிறாய்? உன் ஆத்துமா, உன் சுபாவம், உன் கிரியைகள் எங்க எதுக்குள்ள இருக்கு? கோபம் வெளிப்படுதா? ஆமென். எங்க ஆவியின் கனி என்னது? நீடிய பொறுமை. நீடிய பொறுமை எனக்கு இருக்குன்னு நான் சொல்லிட்டு போயிட்டேன், பிரசங்கிச்சுட்டு போயிட்டேன், ஜோம் பண்ணிட்டு போயிட்டேன். அந்த நீடிய பொறுமை சோதிக்கப்படுமா படாதா? தோசையை அடுப்பில் போட்டீங்க, ஆனியன் தோசையை போட்டிருக்கீங்க. தோசையை அப்படியே எடுத்து தட்டுக்கு கொண்டு வருவீங்களா? ஒரு கொத்து கொத்தி வெந்திருக்கா வேகலையான்னு பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்களா? பார்க்க மாட்டீங்களா? பார்ப்பீங்க. உங்கள் நீடிய பொறுமையையும் கர்த்தர் உங்கள் சத்துருக்கள் மூலமாக சோதிக்க வருவார். ஆமென். புருஷன் மூலமாக சோதிப்பார். இங்கே ஆராதனை உமக்கே பரிசுத்தர் பரிசுத்தர்லாம் பாடிட்டு போவோம். 4 மணிக்கே உங்களை சோதிக்க சோதனை வரும். அங்கே உன் கனி எப்படி இருக்கிறது என்று பார்ப்பார்.
ஆமென். உங்க அன்பு அங்க எப்படி இருக்குன்னு பாப்பாரு, உங்க சாந்தம் எப்படி இருக்குன்னு பாப்பாரு. அப்போ பாபிலோன் என்றால் அர்த்தம் அருவருப்பு. உங்களுக்குள்ள அருவருப்பான குணங்கள் இருக்கு, அதை மாத்தணும். சில்லியான, கேவலமான, ஒரு 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 இன்டிசென்டான நிறைய பிஹேவியர்ஸ் தூக்கி எறியணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதுக்குள்ள இருந்து வெளியே வா, நீ உன்னை விடுவித்துக்கொள். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். புரியுதா புரியலையா? பிரசங்கம் புரியுதா புரியலையா? கேட்குதா கேட்கலையா? தப்பா பண்றேனா கரெக்டா பண்றேனா? பைபிள்ல இருந்து பண்றேனா சுயத்துல இருந்து பண்றேனா? நிறைய எதுவும் உங்ககிட்ட கேட்க வேண்டியிருக்கு பாருங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமா, பொருள் விற்பனை செய்யப்பட்ட பிறகு இதுக்கு கேரண்டி கிடையாது. வாங்கிட்டு போனால் அதை வாங்கிட்டு போகணும், வேற என்கிட்ட கேட்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால எல்லா பக்கமும் பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் உங்களை விடுவித்து வெளியே வரணும். நீங்கள் தாழ்வு மனப்பான்மையை வச்சுக்கிட்டு, சந்தேகத்தை வச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறவரை உங்களை விடுவிக்க முடியாது. அல்லேலூயா. உங்கள் குணம் மாறணும். அப்போ நீங்கள் இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, ஸ்தோத்திரம் பண்ண போகிறீங்க. ஆண்டவரே, என்னை என் துர்க்குணத்திலிருந்து வெளியே கொண்டு வாங்க, என் ஜென்ம சுபாவத்திலேருந்து வெளியே கொண்டு வாங்க. எனக்கு டக்குன்னு பொறாமை வருது, டக்குன்னு பெருமை வருது, ஒரு கோபம் வருது, ஒரு எரிச்சல் வருது, ஒரு வைராக்கியம் வருது. அவன் என்ன பழி வாங்குறான்ல, நானும் அவனை பழி வாங்கணும் என்கிற எண்ணம் வருது. இதெல்லாம் வரக்கூடாதுப்பா, நான் உங்களை துதிக்கிறேன்னு சொல்லி பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு அதை விட்டு விடுகிறவர்களாய் நீங்கள் துதித்தால் கட்டளை பிறக்கும். உங்கள் வருமானத்தை, உங்கள் சுகத்தை, உங்கள் பலத்தை, உங்கள் ஜீவனை, உங்கள் ஐஸ்வர்யத்தை, உங்கள் ஆசீர்வாதத்தை, உங்கள் வருமானத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற ஆமேன் சாத்தானுக்கு, உபத்திரவத்துக்கு, போராட்டத்துக்கு, பிரச்சனைக்கு, துன்பத்துக்கு கட்டளை எங்கிருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும். அது உங்களை கக்கும். எங்க கக்கும் தெரியுமா? எந்த சூழ்நிலைமையில விழுங்கிச்சோ அங்க இல்லை, நீங்க போக வேண்டிய எல்லைக்கு உங்களை கொண்டு கக்கிரும். ஆமென். நீ துதித்தால் தேவன் செயல்படுவார். எப்படி துதிக்கும் போது செயல்படுவார்? உணர்த்தப்பட்ட உள்ளமுடையவர்களாய், குற்றமன சாட்சி அடைந்து, பாவம் இல்லை என்று சொல்லாமல் உண்மையாய் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு துதித்தால் கட்டளை வரும். நீ கரை கடந்து உயர்த்தப்படுவாய். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. முதல்ல இந்த மாசம் பாவத்தை அறிக்கைட்டு துதிங்க. சிந்தையில் செய்த பாவம், வார்த்தையில் செய்த பாவம், இருதயத்தில் செய்த பாவம், கரங்களால் செய்த பாவம், ஒரு பூச்சிக்கு துரோகம் நினைச்சா கூட மன்னிப்பு கேளுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. அப்படி ஒரு இருதயம் வேணும். வருமா? பேசிடலாம், ஒப்புரவாகிடணும். நம்ம யாரையும், ஏன்னா ஒவ்வொரு நைட்டும் ஜாக்கிரதையாக படுத்து தூங்குங்க, ஒவ்வொரு பகலையும் ஜாக்கிரதையாக கடனுங்க. எப்போ எக்காலம் ஊதுன்னு தெரியாது, மணவாளன் வருவாருன்னு தெரியாது. ஆயத்தமாக இருங்க. நீங்கள் ஏதோ ஒன்றுக்கு ஆயத்தமாக இருக்கீங்க, ஓகே இல்லைங்களே. ஆனால் முக்கியமான ஆயத்தம் பரலோக ராஜ்யம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு தருவார். நம்பர் 2, எப்படிப்பட்ட நிலைமையில கட்டப்பட்டிருக்கீங்க, எதனால கட்டப்பட்டீங்க, எப்படி விடுவிக்க போகிறார்? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். நம்பர் 2, உங்களுக்கு எதுல உயர்வு வேணும்? பவுலும் சீலாவும் யார்? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஊழியம் செய்தவர்கள். தேவ பிள்ளையே, நீ யார்? தேவனுக்கு ஒரு உத்தரவாதி, உன் குடும்பத்துக்கு ஒரு உத்தரவாதி. நீங்கள் யார்? ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளை, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, செபிக்கிற பிள்ளை, ஆலயத்தில் போய் ஆராதிக்கிற பிள்ளை, ஊழியங்கள்ல வந்து அவரை சேவிக்கிற பிள்ளை. உங்களுக்கு நிறைய காயம் இருக்கு. ஏன்னா அவர் நாமத்து நிமித்தம் நீங்க துக்கப்படுத்தப்படுறீங்க, துயரப்படுத்தப்படுறீங்க. பொய்யானது உங்க பேர்ல சொல்றாங்க, குற்றம் சாட்டுறாங்க, உங்களை அடிக்கிறாங்க, உங்களுக்கு காயம் வருது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் செபிக்கிறேன், ஏன் எனக்கு இந்த பாடு? நான் ஊழியத்துக்கு ஓடுறேன், ஊழியத்துக்கு உழைக்கிறேன், ஜெபிக்க போகிறேன், சுவிசேஷம் அறிவிக்க போகிறேன், என்ன பாடு? பொறாமைக்காரர்கள் எழும்புகிறார்கள், வஞ்சகக்காரர்கள் எழும்புகிறார்கள், அநியாயக்காரர்கள் எழும்புகிறார்கள், எனக்கு விரோதமாய் கோள் பேசுகிறார்கள்.
புறம் கூறுகிறார்கள். உங்க ஜெபத்தை, உங்க அழைப்பை, உங்க பரிசுத்தத்தை கொச்சைப்படுத்தலாம், கேவலப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம், காயம் வரலாம். உங்களுக்கு மனசுல தோணலாம், இந்த ஆண்டவருக்காக தானே எல்லாம் செய்றேன், பிறகு ஏன் ஆண்டவர் என்ன இப்படி விட்டு கொடுக்கிறார் அப்படி நீங்க கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா? அதான் கட்டு அவளலை. ஆமென். பவுலும் சீலாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து நியாயமா கேட்டிருக்கலாம். பவுல், ஐயா, நம்ம ஊழியம் செய்தானே பிலிப்பு பட்டணத்துக்கு வந்தோம், இன்னும் இந்த ஜனங்கள் மாறலையே, ஊழியம் முடியலையே, ஆண்டவர் ஏன் இதை அனுமதித்தார்? பவுலையா, பெரிய பெரிய நிருபர்களுக்கெல்லாம் வெளிப்பாடு இருக்க, பிலிப்பு பட்டணத்தில் இப்படி அடி விழுங்கிற வெளிப்பாடு உங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு ஆண்டவர் சொல்லவே இல்லையா? சம்டைம் என்னை பார்த்து சில விசுவாசி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க தெரியுமா? அவங்க கேட்குற காரியம் உனக்கு ஆண்டவர் சொல்லவே இல்லையா, என்னை பற்றி சொல்லவே இல்லையா? பிறகு எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு. கர்த்தருடைய ராஜ்யத்தின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம், அழைப்பின் நிமித்தம் எனக்காக சகிக்க மாட்டாயா? எனக்காக பொறுக்க மாட்டாயா? காயம் சாதாரண காயம் அல்ல, உடலெல்லாம் அடி, தொழுமரத்தில் கட்டி தொங்க விடப்பட்ட அனுபவம், சிறைச்சாலை காவல். ஆனா அதுல ஜெபம் பண்ணுனாங்க, பாடுனாங்க, துதிச்சாங்க. தேவ பிள்ளையே, ஒன்று சொல்றேன், பார்டர் லைன்ல கிறிஸ்தவங்களா நீங்க இருக்கும்போது பிரச்சனை வராது. நீங்க ஆலயத்துக்கு மட்டும் போயிட்டு வந்தா லைட்டா பாடு வரும். கொஞ்சம் ஆழமா இன்னும் ஆண்டவரை தேடணும் அப்படின்னு சொல்லி நீங்க தேடும்போது, சில காரியத்தை ஆண்டவற்றை உங்ககிட்ட வெளிப்பாடா பேசும்போது, வசனத்தை பேசும்போது, நீங்க ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிக்கும் போது, அதுவும் ஆத்தும ஆதாயத்துக்கு, ஊழியத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கும் போது அடிகள் விழும், கசையடி விழும், காயம் விழும், நிந்த விழும். ஆனா நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? துதிக்கிறவங்களா இருக்கணும், ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். இந்த இடத்துக்கே நீங்க வரலாம், இத மாதிரி சர்ச்சுக்கு போகலாம், அங்க உங்களை ஒரு குரூப் எதிர்க்கலாம், இங்க ஒரு மக்கள் உங்களை எதிர்க்கலாம், பிடிக்காம பண்றதை போல பண்ணலாம், அவங்க பண்ற சில காரியம் உனக்கு காயத்தை உண்டாக்கலாம். ஆனா தேவ பிள்ளை செபிக்கணும், துதிக்கணும், பாடணும், முறுமுறுக்க கூடாது, புலம்ப கூடாது, ஏன்னு கேட்க கூடாது, கேள்வி கேட்க கூடாது. இந்த மாசம் ஆண்டவர் சொல்றாரு, ஊழியத்தின் நிமித்தம் பிசாசினால், மந்திரத்தினால், சத்துருக்களால், ஆமேன், உடன் உள்ளவர்களால் உனக்கு ஏற்பட்ட காயத்தை, சிறையிருப்பை, அவமானத்தை, நிந்தையை, முடக்கத்தை, உன் வளர்ச்சியை தடுத்து வைத்திருக்கிற அத்தனை காரியத்தையும் நான் உடைப்பேன். பவுல் சீலா சிறைச்சாலைக்குள் பாடி செபித்து துதிக்கும் போது அந்த அஸ்திபாரங்கள் குலுங்கும்படி, சிறை கதவு திறக்கும்படி, பரலோகம் அங்கு எப்படி இறங்கி வந்ததோ அதே போல உங்களுக்கு ஆதரவாய், அடைக்கலமாய், பட்சமாய், பக்கபலமாய் உங்களை இந்த இக்கட்டிலிருந்து விடுவிக்கும் வண்ணம், இந்த உபத்திரவத்திலிருந்து, இந்த பாடுகளிலிருந்து, இந்த வியாகுலத்திலிருந்து, இந்த தொல்லை கஷ்டத்திலிருந்து உங்களை கர்த்தர் கட்டவிழ்க்கும்படி அவரே வருவார். பாடுகளில் துதி, ஆமேன், கட்டுகளில் துதி, ஆமேன். வேதனை வரும் பொழுது நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் பண்றதுனால உடம்பு வலி வருதா? ஊழியம் பண்றதுனால அவமானம் வருதா? சகிச்சுக்கோங்க. கொஞ்ச காலம் இந்த பாடு மணவாளன் வரும் பொழுது மாறி போகும். சில விலைக்கிரயத்தை கொடுத்தும் ஆகணும். அதை கொஞ்சமாக தான் நம்மக்கிட்ட கேட்குறாரு, மீதி அவரே சிலுவையில் வாங்கிட்டு போயிட்டார். ஆமேன் சொல்லுங்க. எந்த இடத்துலையும் பிரஸ்டீஜ் அது ரொம்ப முக்கியமாக இருக்கு. யாருக்கு? கிறிஸ்தவங்களுக்கு. ஆமேன். என்ன அவன் மதிக்கல, அவ மதிக்கல, என்ன அவன் கண்டுகொள்ளல, என்ன கேட்கல, இதெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. ஆலயத்துக்கு போகும்போதும் ஜெப வீட்டுக்கு வரும்போதும் அவ என்ன கண்டா ஒதுங்குறா, அவ என்ன முறைக்கிறா, இவா என்கிட்ட இப்ப பேசுறது இல்லை, நான் அவ இருக்கிற இடத்துக்கு எப்படி போவேன்? அக்கா அப்புறம் கல்லறைக்கு எப்படிக்கா போவோம்? அந்த அக்காவும் அந்த கல்லறையில் தானே இருப்பாவ. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? அந்த ரேஷன் கடையில் தானேக்கா நீங்களும் ரேஷன் வாங்குறிய. அந்த அக்கா அந்த ஊரில் வாங்குற மளிகை கடையில் தானே நீங்களும் வாங்குறிய. வாங்காமல் இருங்களேன். அந்த அக்காவும் சோத்தை தான் சாப்பிட்றாங்க. அப்போ நான் எப்படி இந்த சோத்தை சாப்பிட்றவனு கேட்கும்? அப்போ நமக்கு எங்கெல்லாம் பொறுக்கணும்னு தெரியுது. ஆனால் ஆண்டவர் காரியத்தில் சலிக்கக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தர் விஷயத்தில் ஆண்டவருக்கு ஆண்டவரை தேடி வர்ற இடத்துல, ஆலயத்துக்கு போகிற இடத்துல யார் என்ன சொன்னான்னு, நான் ஆண்டவரை பார்க்க போகிறேன், ஆண்டவரை பாட போகிறேன்,
ஏன் உங்களை ஆசீர்வதிக்காம இருக்காரு? ஏன் பரலோகம் இறங்கலை? ஏன் உங்கள் துதியின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கல? உன் சுய லாபத்தை விட்டு தள்ளு. ஆமேன், ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்காக வெட்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் கேவலப்பட்டாலும் நான் வர பாடுறத நிறுத்த மாட்டேன், ஸ்தோத்திரம் பண்றத நிறுத்த மாட்டேன், அவருக்கு ஊழியம் செய்யறத நிறுத்த மாட்டேன். ஆமேன் சொல்லுங்க. கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார். நான் ஒன்று சொல்லிடுறேன், பரலோகம் போகிற வாசல் நெருக்கமாக இருக்கும், இடுக்கமாக இருக்கும். ஆமேன். அதெல்லாம் தாண்டி வர்றவங்க தான் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். மூணாவது ஒரு காரியம் யாருக்கு இப்ப பிரச்சனை, உங்களை எப்படி உயர்த்த போறார்? யோசுவா 6ஆம் அதிகாரம் அந்த 6ஆம் அதிகாரம் 1 7 வரை 9 வரை. ஆமேன். 6:10 நான் படிக்கிறேன். யோசுவா 6:10 படிக்கிறேன். யோசுவா நல்ல கவனிங்க, நல்ல பைபிள் கவனிக்கணும். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளில் ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். அல்லேலூயா. இது யாரு? இஸ்ரவேல் ஜனம். மோசேக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனத்தை யோசுவா நடத்தி கொண்டு போகிறார். இவங்க யாரு? வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க. வாக்கு தத்தத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. எங்க தாழ்த்தப்பட்டிருந்தாங்க? அடிமைப்பட்டிருந்தாங்க எகிப்துல. கர்த்தர் கைப்பிடிச்சு மோசே மூலமா வாக்கு கொடுத்து எங்க கொண்டு வராரு? வனாந்தரத்துல. ஆமேன். எங்க கொண்டு போக போறார்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு போய் அவர்களை அங்கு உயர்த்த போகிறார். ஆமேன் சொல்லுங்க. இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க வாக்குத்தத்த பாதையை நோக்கி போகும்போது எரிகோ கோட்டை தடையா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல பார்த்தோம், பாவத்தினால தாழ்த்தப்பட்ட நிலைமை. பாவத்தை உணர்ந்து துதித்தா யோனாவை கரைச்சது போல உங்களை கரைச்சப்பார். நம்பர் 2, ஜெபிக்கிறதுனால, பைபிள் படிக்கிறதுனால, ஊழியம் செய்யறதுனால, கூட்டத்துக்கு வர்றதுனால, ஆலயத்துக்கு போறதுனால காயம் வருது, அடி வருது, கட்டு வருது. இதுல நீங்க என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்க கூடாது, துதிக்கணும். மூணாவது, ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு தேவ பிள்ளைய வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைக்கு தடை வரும். ஆமேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் கீபோர்ட் பேக்ரவுண்ட் கையில் போடுங்க. நல்ல கவனிங்க. நான் ஒன்று சொல்லித்தரேன். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார்ல, ஏன் எனக்கு செய்யலை, ஏன் எனக்கு செய்யலை? தீர்க்க தரிசனம் வந்துச்சே, பொய் ஆயிட்டோ? இல்லை, பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் வசனத்திருந்தும் ஏன் தாமதம் வருது? ஒன்று அற்புதத்தில் முடிய, ஆச்சரியத்தில் முடிய. நான் ஒன்றை இதிலிருந்து கற்றுக்கொண்டேன். இந்த ஜனங்கள் கெட்டது வாயால. ஆமே. 40 நாள்ல கடக்க வேண்டியவங்க 40 வருஷம் சுத்தி சுத்தி ஓட விடுறாரு. வாய் வாய் வாய். அதனாலதான் யோசுவா தெளிவா சொல்றாரு, நான் சொல்லும் நாள் வரை சத்தம் காட்டக்கூடாது, ஒரு பேச்சும் வரக்கூடாது. நான் சொல்லும் போது என்னதான் செய்யணும்? பேசிட்டு துதிக்காத, துதிக்க மட்டும் செய்யினார். அல்லேலூயா. ஏன்னா அவங்க வாயில ராங்கான விஷயம் தான் வருது. நான் நிறைய பேரை பார்க்கேன், வாயில ராங்கான வேர்டு. ஒரு ஊழியக்காரன் ஒன்ன சொன்னா கூட, ஏன் அது நான் மட்டும் அப்படி போகணுமோ? இப்படிதான் அவங்க முறுமுறுத்தாங்க. ஏன் தண்ணி அங்க இல்லைன்னா இங்க கொண்டு வந்து தண்ணி இல்லாத இடத்துல எங்களை கஷ்டப்படுத்துற? சவக்கடங்கு எகிப்தில் இல்லை என்றா இந்த வனாந்தரத்திற்கு கொண்டு எங்களை சாகடிக்கிறாய் மோசே? வாய் வாய். தண்ணி இல்லைன்னா பையா போய் கேட்டிருக்கணும். பேசவே கூடாதுன்னு நான் சொல்லலை, பேசுங்க. உங்க பேச்சில் தாழ்மை இருக்கட்டு, உங்க பேச்சில் அடக்கம் இருக்கட்டு, ஐயா உங்க பேச்சில் கொஞ்சம் உயிர் இருக்கட்டு, உங்க பேச்சில் ஒரு பிரசன்னம் இருக்கட்டு, அபிஷேகம் இருக்கட்டு. நீ ஜெபிக்கிற பிள்ளை, உன் கணவர் ரட்சிக்கப்படாதவர், மகன் ரட்சிக்கப்படாதவன், மகா ரட்சிக்கப்படாதவா, உன் உடன்பிறப்பு, நீங்க ஆண்டவரை அறிந்த அளவில் அறியலையா? அவங்க எகத்தாளமா பேசலாம்,
ஏளனமா பேசலாம், கேவலமா பேசலாம். உங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்கிறவங்க நாக்குல தாறுமாறா பேசலாம். நீங்க அவங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறேன்னு சொல்லி உங்க அபிஷேகத்தை இழக்காதீங்க, உங்க கிருபையை இழக்காதீங்க, உங்க மேல உள்ள பிரசன்னத்தை இழக்காதீங்க. வாயை திறந்துட்டீங்கன்னு வைங்க, வாய் வழியா அபிஷேகம் லீக் ஆயிரும். ஆமென். ஞானமா பேசணும். அல்லேலூயா. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும், சின்னவங்க கிட்ட எப்படி பேசணும், புருஷங்கிட்ட எப்படி பேசணும், மனைவி கிட்ட எப்படி பேசணும், எல்லாத்தையுமே ரொம்ப கவனமா ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கணும். வாக்கு தத்தத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளையே, நீ வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியாதபடி ஒரு பெரிய எரிவு கிட்ட இருக்கு, அது உடைக்கவே முடியல. நீயும் சுத்தி பார்த்த, குத்தி பார்த்தீங்க, உடைக்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாசம் வாக்கு தத்தத்துக்குள்ள போக முடியாம இன்னும் வறட்சிக்குள்ள, இன்னும் தாழ்மைக்குள்ள, இன்னும் ஏழ்மைக்குள்ள, இன்னும் தரித்திரத்துக்குள்ள இருக்கிற உனக்கு அந்த எரிகோ கோட்டை போல இருக்கிற உன் வாழ்க்கைக்கு விரோதமான தடையை உடைச்சி உன்னை அந்த கானானுக்குள்ள உயர்த்துவேன். ஆனால் உன் பேச்சு அளவா இருக்கட்டும். அக்கா, நான் கவனிக்கிறேன், யாருக்கிட்டையும் யாரையும் கெடுத்து பேசாதீங்க, யாரையும் யாரை பற்றியும் பேசாதீங்க, பாவத்தை சம்பாதிக்காதீங்க. அடுத்த வீட்டு பிள்ளைய பேசாத, அது காதல் பண்ணட்டும், ஓடட்டும், தருதலையா அலையட்டும், நீ பார்க்குறியா சந்தோஷப்படாத, செபி. ஆமேன். நான் கவனிச்சிருக்கேன், அடுத்தவன் விட்டு பிள்ளைய பேசினவன் பிள்ளைலாம் ஓடி போயிருக்கு. அதையும் உணராமல் அவன் இன்னும் பேசிட்டு தான் இருப்பான். அவன் அதுக்குன்னே அழைக்கப்பட்டவன், அவன் தீங்கு நாளுக்கு உருவாக்கப்பட்டவன். ஆனால் நீங்களும் நானும் நல்லதை பேசணும், நன்மையை பேசணும். நம்ம வார்த்தையில் ஜீவன் இருக்கு. ஆமேன். நம்ம பக்கத்து வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும், அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு அவமானம் இருக்கும், நம்ம அந்த வீட்டை பார்த்து நேரில் பேசாதவன் வீட்டுக்குள்ள இருந்து பேசணும். அந்த வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வரட்டு, அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் வரட்டு. அந்த வீட்டை பற்றி, அந்த வீட்டில் உள்ள அக்காவை பற்றி, அந்த அண்ணனை பற்றி, அந்த பிள்ளைகளை பற்றி ஊர் ஒரு மாதிரி பேசுது, சபை ஒரு மாதிரி பேசுது. ஆனால் நான் ஏசப்பா பிள்ளை, ஏசப்பா இந்த இடத்துல இருந்திருந்தா அவர் எப்படி பேசி இருப்பாரோ அப்படியே நானும் பேசுவேன் என்று நீ நினைத்தால் அந்த வாயிலிருந்து வருகிற துதிக்கு வல்லமை உண்டு. அந்த துதி தடையை உடைக்கும், அந்த துதி எரிகோ கோட்டையை உடைக்கும், அந்த துதி சத்துருவின் அலங்கத்தை இடிக்கும், அந்த துதி சாத்தானை ஓட 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 துரத்தும். ஹல்லேலூயா. துதிக்கிற வாய்க்கு நியாயம் இருக்கணுங்க. துதிக்கிற வாயின் நிதானமா பேசணும், நீதியை பேசணும். அல்லேலூயா. நான் தப்பா பிரசங்கம் பண்ணனா சரியா ஆண்டவர் பண்ணியிருக்காரா? சரியா தான் கர்த்தர் பேசுறாரு. ஏன்னா பிரச்சனை சாத்தான்ட்டு இல்லை, மந்திரவாதி வாயில் இல்லைக்கா. எத்தனை நாள் அவன் வாய்க்கு நீங்களே பவர் ஏத்துவிய? உங்க வாயில பிரச்சனை இருக்கு. உங்க வாயை அடக்குங்க, சாத்தான் அடங்குவான். உன் வாயை அடக்கி ஆளு. பிசாசை நீ அடக்கி ஆள முடியும். உன் வாய்க்கு கட்டுப்பாட்டை வை, பிசாசை நீ கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹல்லேலூயா. இஷ்டப்படி உன் வார்த்தை அலப்பிக் கொண்டிருக்குமானால் உன் வார்த்தை வைத்து பிசாசால் ஜெயம் எடுக்க முடியாது. பிசாசால் ஏசப்பா, ஏசப்பா கவனிங்க கவனிங்க, வார்த்தையினாலே பேய துரத்தினாராம். முடிய பிடிச்சு ஆட்டி கூட துரத்தலை. ஆமே. பிடிச்சு தள்ளி விட்டுலாம் துரத்தலை, அடிச்சும் துரத்தலை, வார்த்தையிலே துரத்தி இருக்கார். படிங்க போய் மத்தேயுல. அவர் வார்த்தைகளினால் பிசாசுகளை அதட்டினார், துரத்தினார். வார்த்தைக்கு அவ்வளோ பவர். ஏன் தெரியுமா? அவர் முன்னாடி கையங்களவுமா வேசியை பிடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. எல்லாரும் வேசின்னு சொன்னதை போல அவர் சொல்லலை. நல்ல அந்த சமாரிய ஊரில் 5 பேரோட இருந்தவளை அந்த ஊர் அசிங்கமாக பேசியிருக்கோம். ஆனால் ஆண்டவர் அவளை வேறு விதமாய் பார்த்து பேசினார். உங்கள் வாயிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படட்டும். ஏன் வியாதி வருதுன்னு தெரிதா? ஏன் சிக்காகிறீங்க? ஏன் தண்டனை வருது? நமக்காக பிரபு ரொம்ப நல்லா ஜோமனலையோ, அல்லது நம்ம போகிற கூட்டம் தப்போ? இல்லை, வாய் தப்பு. வாயை திருத்துங்க. ஆமேன். பிறரை எரிச்சல் உண்டாக்கும்படி ஒரு பக்தி விருத்தி உள்ளவனிடத்திலிருந்து வார்த்தை போகக்கூடாது. வார்த்தை சுருக்கமாக இருக்கட்டும், மௌனமாக இருக்கட்டும், அமைதியாக இருங்கள், தேவைக்கு பேசுங்கள், தேவையில்லாததை பேசாதிருங்கள், கர்த்தரோடு அதிகம் பேசுங்கள், துதியுங்கள். அந்த துதியின் ஆமேன் சத்தம் எரிகோ கோட்டையை உடைக்கும். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். துதிப்பீங்களா? துதிக்க மாட்டீங்களா? அல்லேலூயா.
எத்தனை காரியத்தை பார்த்தோம்? 3 காரியம். எதெல்லாம் யாரெல்லாம் பார்த்தோம்? யோனா எதனால் மாட்டினாரு? பிதா சித்தத்தை செய்யலை. எதெல்லாம் பாவம்? பிதாவின் சித்தம் அறியாமல் இருப்பது பாவம். பிதாவின் சித்தத்தை செய்யாமல் ஜெபம் பண்ணுறதே பாவமா? கர்த்தாவே கர்த்தாவே என்று அந்நாளில் என்னை கூப்பிடுவார்கள். இப்பவும் அப்படிதான் கூப்பிடுறோம். ஆண்டவரே ரட்சியும் ரட்சியும். பாவத்தை பாவம் என்று ஒத்துக்கொள். இனி அந்த பாவத்தை ஒரு காலமும் செய்ய மாட்டேன் என்று சொல். கடலுக்குள் ஆமேன், மீனுக்குள், மீன் வயிற்றுக்குள், அந்த வயிற்றில் ஆழி ஆமேன், செடிக்குள்ள ஆமேன் விழுந்த அந்த யோனாவை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். காரணம், பொருத்தனை செலுத்தி ஜெபித்தான். இனி துதியின் பலிகளை செலுத்துவேன். ஒன்று சொல்கிறேன், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டா பாவத்தை குறைச்சிடலாம். பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது, பாவத்தை நீங்கள் மேற்கொண்டுருவீங்க. தாவீது ஒரு பாவம் செஞ்சாரு. ஆனால் நாத்தான்வேல் எச்சரித்தவுடன் எச்சரிப்பு இருதயத்தில் ஊடுருவினது. அவன் உடனே இருதயத்தை கிழித்து மனம் திரும்பினான். காரணம், துதிக்கிற அபிஷேகம் உள்ளவனுக்கு ஆமேன் உணர்வான இருதயம் இருக்கும். அதிகமாய் துதித்தால் இருதயம் கர்த்தருக்கு ஏற்ற இருதயமாய் பழக்குவிக்கப்படும். அப்பொழுது என்ன ஆகும்? பாவ உணர்வு. நம்பர் 2, ஆமேன், உங்க அழைப்பின் நிமித்தம், ஜெபத்தின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம், ஆத்துமாதாயத்தின் நிமித்தம் உங்க மேல நிறைய அடிகள், நிறைய காயத்தை சொந்தக்காரங்க, கணவர், பிள்ளைங்க, பழகினவங்க, ஒரே கூட்டத்துக்கு வர்றவங்க கூட உங்களை காயப்படுத்திடுவாங்க. ஆமேன் சொல்லுங்க. நல்ல சேக்காளிகளா 5 கழுதை ஒன்றா வரும். அப்புறம் பார்த்தா 2 கழுதை அங்கே இருக்கும், 3 கழுதை அங்கே இருக்கும். அது எந்த கட்சினே தெரியாது எனக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. சாத்தான் கட்சியா இயேசு கட்சியா? இயேசு கட்சியா இருங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். போகும்போது ஒன்றையும் கொண்டு போக மாட்டோங்க. எதுக்கு வீணான பகை? எனக்கு எந்த கதையும் தெரிஞ்ச பிரசங்கம் பண்ணலை. கர்த்தர் பேசுகிறார். ஆமேன் சொல்லுங்க. பேசும்போது ஒப்புரவாகி விடு. நீங்கள் சொல்லணும், என்கிட்ட யார் வேணாலும் பேசாமல் போட்டோம், நான் எல்லாத்தையும் பேசுவேன். என்னை பார்த்து யாரும் முறைக்கட்டும், ஆனால் நான் எல்லாரையும் பார்த்து புன்முறுவலாக சிரிச்சுட்டே போவேன். எல்லாரும் என்ன பகைக்கட்டும், நான் எல்லாரையும் ஆசீர்வதிக்க மட்டும் தான் செய்வேன். ஏன்னா எனக்கு பரலோகம் வேணும். ஆமே, நான் வருகையில் போகணும். இப்படி பரலோகத்தை பலவந்தம் பண்ணுங்க. பரலோகத்தை டைரக்டாக போய் பலவந்தம் பண்ணாதீங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையை வைத்து பலவந்தம் பண்ணி பாருங்கள். நான் மன்னிப்பு கொடுப்பேன், ஆமேன், மன்னிப்பு கேட்பேன், நான் விட்டு கொடுப்பேன், நான் ஒப்புரவாவேன். இனி நான் பழைய மனிதனாய் அல்ல, புதிய சிருஷ்டியாய் மாறுவேன். ஏனென்றால் நான் பரலோகம் போக வேண்டும். ஹல்லேலூயா. நம்பர் 3, ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு தேவ பிள்ளையை, வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளை, உன் வாக்கை சுதந்திரிக்க தடைக்கு காரணம் வாய். ஆமேன். பேச்சை ரொம்ப குறைங்க. ஃபோனில் ரொம்ப கவனமாக பேசுங்க. சில பேர் பேச்சு சரியில்லை, தேவையில்லை. நீங்கள் ஆபாசமாக பேசலைனாலும், அருவருப்பாக பேசலைனாலும், எதிர்ப்பாளர்கிட்ட பேசலைனாலும் உங்கள் பேச்சு ஆமேன் மற்றவர்களுக்கு விரோதமான நியாய தீர்ப்பாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நியாய தீர்ப்பு ஸ்தலம் எங்கே இருக்குது? ஆனால் நிறைய பேர் இங்கே நம்ம என்ன செய்கிறோம்? ஃபோனில் இவரை நான் குற்றவாளியாக்குறேன்ல, அவன் செஞ்சது ரொம்ப தப்பு தெரியுமா, நமக்கு என்ன, தண்டனை அனுபவிப்பான். யாரு? மற்றவர்களை குற்றவாளிகளை தீர்க்கிறோம். அதனால தான் நம்மளை இன்னும் சொந்த புருஷன் குற்றவாளியாக தீர்க்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் என்ன ஒன்று சொல்லித்தரேன். மனைவிக்கே பிரசங்கம் பண்ணுறேன்னு அடிக்க வராதிங்க. நீங்கள் அடித்தாலும் வாங்கிக்கிறேன். உங்களால் உங்கள் சொந்த புருஷர்களிடத்தில் நீங்கள் விவேகி, நீங்கள் மனத்தாழ்மை உள்ளவள், சாந்தம் உள்ளவள், நீடிய பொறுமை உள்ளவள், அன்புள்ளவள், சகிப்புத்தன்மை உள்ளவள் என்ற பெயரை வாங்க முடியாவிட்டால் அந்த மணவாளனிடத்தில் எப்படி வாங்குவீர்கள்? ஆமேன். அப்போ புருஷன் செய்கிறதெல்லாம் நியாயமானு கேட்கலாம். நியாயம் இல்லை. நான் கேட்குறேன், உங்கள் கண்டிப்பு தானே உங்கள் கணவரை மாற்றுமா? பைபிள் அப்படி எழுதியிருக்கா? அல்லது உங்கள் சாட்சி உள்ள வாழ்க்கையில் புருஷன் மாறுவார்னு எழுதியிருக்கா? எனக்கு யாராவது வசனம் எனக்கு தெரியல, சொல்லிதாங்க. கற்புள்ள, கற்புனா என்னது? வெறும் கற்புங்கிறது பெண்மை மட்டும் கற்பு இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கற்பு கனி தான் கற்பு. கனியை இழந்துட்டா ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கற்பை இழந்த மாதிரி. ஆமே. நல்லா அங்கே ஜெபிச்சுட்டு செய்தி கேட்டுட்டு பாடிட்டு வீட்டில் போய் ஆடிட்டோன்னு வைங்க, கற்பு அங்கே போயிட்டுன்னு அர்த்தம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்ன கற்பு? அபிஷேகம் என்னும் கற்பு.
அழைப்பு என்னும் கற்பு அங்கே இழக்கப்பட்டுன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சாட்சியாக வாழுங்க. ஏன்னா நீங்கள் ஜெயிக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு உயர்வை வச்சிருக்காரு. இது உயர்வு இல்லை. நீங்க நினைக்கிறீங்க நான் உயர்ந்துட்டேன். நோ, இதற்கும் மேலான ஒரு உயர்வை பிரபுக்களோடும், ஆமேன், எல்லாரும் எழுப்பலாம், ஆமேன், உங்களை ராஜாக்களோடும் உயர்த்தும்படி கர்த்தர் ஒரு உயர்வை வச்சிருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம மாறணும். நான் மாறணும். இந்த செய்தி என்ன மாத்துது? ஆமேன், உங்களை மாற்றணும். இது இரு கருக்குள்ள பட்டயம். ஆமேன் சொல்லுங்க. நீங்க வார்த்தையின்படி மாறாம உங்க வீட்டை மாற்றவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. நம்ம நினைக்கிறோம் பக்தி மாத்திரும். பக்தி ஒரு கால அளவு தான் உதவி செய்யும். பக்தி உங்களுக்கு உதவி செய்யும். ஆனால் அடுத்தவங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு போகணும்னா நீங்க கோதுமை மணியா நிலத்துல விழுந்திருக்கணும். அல்லேலூயா. நிறைய ஆமேன்னு சொல்லுங்களேன். அன்பா இருக்கணும், விட்டு கொடுக்கணும், சகிக்கணும், ஒழுக்கம் வேணும். ஆமேன்னு சொல்லுங்க. ரொம்ப வேணும், ரொம்ப வேணும். யாரையும் பார்க்காதீங்க. நான் போவேனா? அப்போ என்கிட்ட என்ன குறை இருக்குது? ஏன் என் குடும்பத்தை இன்னும் ஆண்டவருக்குள்ளே நடத்த முடியல? எனக்கு ஆண்டவர் ஒன்று கற்றுக் கொடுத்தார். நம்மக்கிட்ட மனம் திரும்புதல் இருக்குக்கா. எப்படி மனம் திரும்பிட்டோம் தெரியுமா? இந்த சேர் கடவுள் இல்லை, ஆனால் இயேசு கடவுள். எப்படி? இந்த சிலுவை கடவுள் இல்லை, ஆனால் இயேசு தெய்வம். இது கோயில் இல்லை, அதுதான் சர்ச்சு. தெரிஞ்சிட்டு அந்த மனம் திரும்புதலோடு தான் நிற்கும். ஆனால் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அக்கா, மனம் திரும்பின உங்களுக்குள்ள ஜெபம் இருக்கலாம், விசுவாசம் இருக்கலாம், சுய ஒழுக்கம் இருக்கலாம், கட்டுப்பாடு இருக்கலாம். நீதி இருக்கா? நியாயம் இருக்கா? உண்மை இருக்கா? உத்தமம் இருக்கா? மனத்தாழ்மை இருக்கா? இச்சை இருக்கா? நீடிய பொறுமை இருக்கா? விவேகம் இருக்கா? இல்லைன்னா ட்ரை பண்ணுங்க அதுக்காக. ஆமேன்னு சொல்லுங்க. செபிங்க. நான் கேட்க மாட்டேன். இதுதான் பரலோகத்துக்குள்ள கொண்டு போகும். மனம் திரும்புதல். இயேசு தெய்வம்னு தெரிஞ்சுட்டா பரலோகம் முடியாது. பரலம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிறவன் தான் அங்கே போவான்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஆமேன். எதுக்கு பரலோகத்துக்கு உங்களை கரெக்ட் பண்றாரு தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடிரு, நீதியை தேடிரு. பின்பு உனக்கு இப்ப நீ தேவன் வந்து உட்கார்ந்துருக்கிய அது தானா வந்துடும். தானா வந்துடும். அந்த வேலை, அந்த பணம், அந்த ஆசீர்வாதம், அந்த உயர்வு, அந்த சுகம், அந்த விடுதலை, ஆமேன், அந்த காரியம், அந்த ஃபைல், அந்த டாக்குமெண்ட், அந்த விசா, ஆமேன், அந்த பாஸ்போர்ட், அந்த அரசாணை, அந்த கோர்ட் ஆர்டர் தானா வந்துடும். எப்போ? நீ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் அறிந்து கொண்டு நீ ஆண்டவரை அறிந்து கொண்டு துதிக்க ஆரம்பி. வளவளன்னு துதிச்சா வர மாட்டாரு. சில பேர் துதிச்சுட்டு சோர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா நான் துதிச்சேன், ஆண்டவர் ஒன்றும் தரல. நான் துதிக்கிறேன், எனக்கு தராருக்கா. நான் நீதிமான்னு சொல்லலை, நான் பாவிதான். ஆனால் அவர் ரத்தத்தை நான் துதிக்கிறேன், ரத்தத்தை துதிக்கிறேன். என் சிந்தைக்குள்ள என்ன இருக்குன்னு நான் அறிகிறேன், அது தப்புன்னு நான் துதிக்கிறேன். என் வாய் என்ன பேசுதுன்னு நான் அறிகிறேன், அது தப்புன்னு எனக்கு தருது. அதை விடணும்னு நான் துதிக்கிறேன், அதை விட நான் முயற்சிக்கிறேன், அதோடு நான் போராடுறேன். அக்கா, நான் முதல்ல வெளியே எனக்கு விரோதமா வர்ற மந்திரத்தோடலாம் போராடுறதுக்கு முன்னாடி என்னுடைய ஆவிக்கு விரோதமா என் மாம்சம் போராடுது பாருங்க, அதை நான் போராடுறதுல கரெக்டா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்களா? ஹலோ, புரியுதா உங்களுக்கு? உங்க கண்ணு ஒன்ன பாக்குது, சிந்தை ஒன்ன யோசிக்குது. கட்டுப்படுத்த முடியுதா உங்க ஆவியினால? கொஞ்சம் 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 கர்த்தர் அதை விரும்புகிறார். ஹல்லேலூயா. அர்ப்பணிப்பீங்களா? நீங்க அர்ப்பணிச்சுட்டு போங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. மைட்டி பவர். உங்க வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், விடுதலை இறங்கட்டும். யோனாவை போல நான் சொல்றேன், நான் பண்ணினது தப்பு, நான் சித்தம் செய்யல, நான் சத்தம் கேட்டும் சுயத்தின் மேல சாய்ந்துட்டேன். நான் என் மாம்சத்தை அடக்கல, என் ஆவியை கொண்டு என் மாம்சத்துக்கு விரோதமா நான் யுத்தம் பண்ணல, நான் என் மாம்சத்தை ஜெயிக்கல. ஹல்லேலூயா. ஜெபிங்க. நிறைய பேருக்கு ரட்சிப்புனா என்னன்னே தெரியல. நான் சொல்றது சிலருக்கு இன்னும் புரியவே இல்லை. ஏதோ இயேசு தெய்வம் போறேன் ஜெபம் பண்றேன்னு இருக்காதீங்க.
அவருடைய அன்பு தெரிஞ்சவங்க, ஆழம் தெரிஞ்சவங்க, அவர் இருதயத்தை தெரிஞ்சவங்க. இது அவர் இருதயத்தை திறந்து பண்ற பிரசங்கம், அவர் இருதயத்தை திறந்து பண்ற பிரசங்கம். ஒரு தாய் தான் பெண் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பா, எவ்வளோ வெளியே போகும்போது ஒரு வயசுக்கு அப்புறம் ஒரு ஆம்பளை பையனை ரொம்ப பார்க்க கூடாது. ஆமா, நீ ஷால் எடுத்து போட்டுட்டு போகணும், நீ முடியை இப்படிதான் சீவணும், நீ டைட்டா பேண்ட் போடக்கூடாது, நீ மேல நெக்க ரொம்ப ரொம்ப திறந்துல ரொம்ப டைட்டா வச்சிருக்கணும். ஒரு தாய் சொல்லுவா, ஏன்னா பிள்ளையினுடைய ஆமேன் இருதயம் பிள்ளை கெட்டுற கூடாதுன்னு. ஆண்டவர் இன்னைக்கு எதுக்கு தெரியுமா இதெல்லாம் உங்க கூட பேசினாரு? உங்களை குற்றப்படுத்தல, உங்களை காயப்படுத்தல, அவர் உங்களை கரெக்ட் பண்றாரு. ஏன்னா பிசாசானவன் எவனை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். இதுதான் சத்தியம்னு நீ வேற இதுல ஒண்ணுல வஞ்சிக்கப்பட்டுறாத. இந்த தீர்க்க தரிசனம் சொல்ற இந்த அக்கா அழகா தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, இதுதான் ராஜ்யத்தை காட்டுற வழின்னு போயிடாத. நீ பேரொளிக்குள்ள வா. ஒளி எது தெரியுமா? வசனம், வார்த்தை. அது உன்னை புடமிடணும், அது அவங்கள ஆழமா ஆமேன் கிழிச்சு கொண்டு போகணும். ஏன்னா எது நிற்கும் தெரியுமா? வசனம் மட்டும்தான் சாட்சி கொடுக்க உங்களுக்காக ஆமேன் நியாயஸ்தலத்துல வந்து நிற்கும். மத்த இவள இந்த 5ஆம் அதிகாரத்தை இந்த மகா ஃபாலோ பண்ண நான் தூதன் அன்றைக்கு ஒரு சட்ட புத்தகத்தை கையில வைத்திருப்பான். அன்னைக்கு உன் சுய நீதி பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போகாது, சுய நியாயம் உன்னை கொண்டு போகாது, சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் கொண்டு போகாது. வசனத்தின்படி நடத்துகிற ஆவியானவர் இப்பொழுது உங்களை எப்படி நடத்துகிறாரோ அப்படிதான் போக முடியும். பிரதர் என் நன்மைக்கு ஜெபிக்கல பிரதர், அதுக்கு ஜெபிக்க வேண்டாம், இதுக்கு ஜெபி, அது ஓடிரும், அது ஓடிரும். யோனா பாருங்க, மீனுக்கு கட்டளை கொடுக்கல, அவன் ஊழியக்காரன் தானே. மீனே உன் வயிறு கிளியட்டும், இப்போ உனக்கு லூஸ் மோஷன் ஆகட்டும், அல்லது உனக்கு வாந்தி வரட்டும், நான் அப்படியே வெளியே போய் உளுறேன் அப்படின்னா ஜெபிச்சான்? இல்லங்க, ஆண்டவரை பார்த்து உணர்ந்து துதிச்சான். தேவ பிள்ளையே, இந்த மாதம் உணர்வு வரணும். உன் பேச்ச குறிச்ச உணர்வு, உன் சிந்திக்கிற காரியத்தை குறிச்ச உணர்வு, உன் இருதயம் தியானிக்கிறத குறிச்ச உணர்வு, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிச்ச உணர்வு. அந்த உணர்ந்து உணர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணு, உணர்ந்து உணர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணு. விடுதலை வந்துகிட்டே இருக்கும், கட்டளை வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு காரியத்திலிருந்து நீ வெளியே வருவேன். உன் கால் வலியிலிருந்து, முட்டு வலியிலிருந்து, இடுப்பு வலியிலிருந்து, வயிற்று வலியிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, தடைகளில் இருந்து, மந்திரத்தில் இருந்து, சூனியத்தில் இருந்து, சத்துருவின் பிடியிலிருந்து நீ விடுதலை ஆகும்படி கர்த்தர் உனக்கு கட்டளை தருவார். கர்த்தர் அந்த உபத்திரவத்துக்கு கட்டளை கொடுப்பார். உங்களை குடும்பத்தை விழுங்கி வைத்திருக்கிற போராட்டத்துக்கு கர்த்தர் கட்டளை கொடுப்பார். எப்பொழுது நீ பாவ உணர்வு அடைந்து செய்தது தவறு என்று எண்ணி இனி நான் நீதிக்கு பிழைத்திருப்பேன் என்று துதிக்கும் பொழுது கட்டுகள் அறுக்கப்படும், நுகங்கள் முறிக்கப்படும். ஓ செபிக்கிற பிள்ளையே, செபத்தின் நிமித்த உனக்கு காயமா? நீ ஏன் பயப்படுகிறாய்? கர்த்தர் உனக்காக பாட அனுபவித்தாரே, நீ சகிக்க மாட்டாயா? நீ முறுமுறுக்காது. நான் ஜெபிக்கத்தான போனேன், எனக்காக ஊழியக்காரர்கள் ஜெபிக்கத்தான செய்தாங்க, எனக்கு ஏன் ஆண்டவர் இதை முன்னமே சொல்லல? எனக்கு ஏன் இதை அனுமதித்தார்? கேள்வி கேட்காது, மௌனமா இரு. ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. பாட அனுபவித்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணு, தீங்கு அனுபவித்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணு. கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் நிமித்தம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், ஒருவேளை நீ அதை சொல்வது நிமித்தம் பாட அனுபவித்தால், காயப்பட்டால், நீ சிறை வைக்கப்பட்டால், ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. உன்னை அடிக்க 1000 கை இருக்கலாம், உன்னை அணைக்கும் கரம், உன்னை உயர்த்தும் கரம் பரத்தில் உண்டு, பரத்தில் உண்டு. பரத்தில் இருந்த அந்த கரம் நீ எந்த நிலைமையில நீ இருந்தாலும், பிள்ளை இருந்தாலும், கணவர் இருந்தாலும் உயர்த்தும்படி வரும். ஹல்லேலூயா. ஆவியானவரே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையே, இந்த மாசம் பேச்ச குறைச்சிருங்க, கொஞ்சம் குறைச்சிருங்க. இன்னும் 24 நாள் இருக்கு. 24 நாளும் கட்டுப்பாடு, சந்தோஷமா பேசுங்க, ஹாப்பியா பேசுங்க. ஆனா கர்த்தரை துக்கப்படுத்தும்படி விதவைய, திக்கற்ற பிள்ளைய, அனாதைய, ஏழைய, ஊழியர்களை, போதகர்களை, சபைய ஆமேன் நீங்க உடைக்கிற மாதிரி பேசிடாதீங்க. பேசுங்க, அதுக்குன்னு மௌன விரதம் இருந்துடாதீங்க. ஆண்டவருக்கு பிடிக்காததை பேசாதீங்க, ஆண்டவருக்கு பிடிச்சதெல்லாம் பேசிக்கிட்டே இருங்க. 2 பேரும் சேர்ந்தா இயேசுவை பற்றி பேசுங்க. நீங்க பேசுறது இன்னதுன்னு அந்த நேரம் உங்களுக்கு உணர்த்தி பேச வைப்பாரு. அப்படி பக்தி விருத்தியை உண்டாக்குங்க. கர்த்தர் சொல்ற இந்த வருஷம், இந்த மாதம், இன்னைக்கு ஒரு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. அடைப்பட்ட வாசல் திறக்கும், அடைப்பட்ட கதவு திறக்கும், கர்த்தரால திறக்கும்.
12 பேரை வேவு பார்க்க அனுப்புனாங்க. 10 பேர் சொன்னாங்க வாய்ப்பே இல்லை, நடக்காது. 10 பேர் உன் காரியத்தை குறித்து சொல்றான். அது எப்படி முடியும், அது எப்படி நடக்கும், அது சாத்தியமா? டாக்டர் சொல்லலாம், ஊர்க்காரங்க சொல்லலாம், சொந்தக்காரங்க சொல்லலாம், ஆமென், சூழ்நிலைமை சொல்லலாம். சில நேரம் நீங்களே உங்களுக்குள்ள ஆமா அது உண்மைதான நினைக்கலாம். ஆனா 2 வேறு ஆவியை கொண்ட இயேசுவா காலை சொன்னாங்க, நடத்தி வந்த கர்த்தரால் முடியும். கர்த்தர் சொன்னாரு, இப்ப சொல்றாரு, நீ கடந்து வந்த பாதையை பின்னாடி திரும்பி கொஞ்சம் பாரு. அங்க யுத்தம் இல்லாம இருந்துச்சா, பட்டினி இல்லாம இருந்துச்சா, பஞ்சம் இல்லாம இருந்துச்சா, மரணத்தை பார்க்காம கடந்து வந்தியா? எல்லாம் வந்தது. எல்லாம் வந்தாலும் இயேசு உன்னோடு இருந்தார். அவர் கரம் ஏந்தினது, அவர் கரம் சுமந்தது, அவர் கரம் அரவணைத்தது, அவர் கரம் கூடவே இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த குழிக்குள்ள இருந்து, இந்த தடுமாற்றத்துக்குள்ள இருந்து, இந்த தள்ளாடுதலுக்குள்ள இருந்து, இந்த தள்ளப்பட்ட நிலைமைக்குள்ள இருந்து இயேசு கிறிஸ்துவின் கரம் பரத்திலிருந்து உன்னை உயர்த்தி கனத்துக்குள் கொண்டு போய் வைக்கும். இந்த பூமியிலே நீ பிரபுக்களோடு உயர்த்தப்படுவாய், ராஜாக்களோடு உயர்த்தப்படுவாய். உன் ஊழியம் உயரும், உன் குடும்பம் உயரும், உன் பிள்ளைகள் படிப்பு உயரும், உன் பிள்ளைகளுடைய வேலையில் உயர்வு வரும், அதிகாரத்தில் உயர்வு வரும், வருமானத்தில் உயர்வு வரும், சரீரத்தில் ஒரு பெரிய பலனை பெறுவாய். காண்டா மிருகத்தின் கொம்பு கொத்த பலத்தை கொடுத்து இப்ப கூனி குறுகி தள்ளி தடுமாறி நடப்புகிற உன் காலு மான் கால்களை போல உயரும், கண்மல மேல உயரும். ஆமென், ஆமென், ஹalleluya. முடிவுக்கு வரப்போவது இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமான யுத்தத்தை ஓய பண்ணுகிறேன், முடிவுக்கு கொண்டு வருகிறேன். உனக்கு விரோதமாய் உண்டான யுத்தம் இதோ நானே யுத்த தளபதியாய் இருந்து சத்துருக்களுக்கு நேராக என் கரத்தை நீட்டுவேன், நீட்டுவேன். நீ விடுதலை பெறுவாய். சத்துருக்களின் பற்களுக்கு உன்னை இரையாக ஒப்புக் கொடுக்க போவது இல்லை. சத்துருவின் திட்டம் உனக்கு வாய்க்க போவது இல்லை. கர்த்தர் வானத்தின் பொக்கிஷ சாலைகளை திறக்கிறார். இன்னைக்கு இந்த மாசம் அங்கிருந்து ஒன்ன மட்டும் சொல்றேங்க, ஒரு வெளிப்பாடா சொல்றாரு. கிஃப்ட் பாக்ஸ் வராது, கிஃப்ட் பாக்ஸ் வராது, கர்த்தர் கை வரும். ஆமென், கர்த்தர் கை வரும். இந்த மாசம் கர்த்தர் கை வரும். கர்த்தர் கை உன் மகன் கிட்ட போகும், மகா கிட்ட போகும், மருமகன் கிட்ட போகும், மருமகா கிட்ட போகும், பேர பிள்ளை கிட்ட போகும், உங்க கிட்ட வரும். கர்த்தர் கரம் வரும். பிரதர், கர்த்தர் கரம் வந்தா அந்த கரத்துல தான் ஐஸ்வர்யம் இருக்கு. கர்த்தர் கரத்துல தான் ஐஸ்வர்யம் இருக்கு. அவர் கரத்துல தான் சௌந்தரியம் இருக்கு, சர்வ வல்லமை இருக்கு. ஹalleluya. அவர் கரத்தினால் எவரையும் மேன்மைப்படுத்தவும் முடியும், பலப்படுத்தவும் முடியும், உயர்த்தவும் முடியும். இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், என் கரம் உனக்காய் வரும், என் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாய் இருக்கும். நீ எருசலேமில் ஆற்றப்படுவாய், தேற்றப்படுவாய், பலப்படுத்தப்படுவாய், உயர்த்தப்படுவாய், வல்லமை வரும். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறேன், பலப்படுத்தும், உயர்த்தும், கிருபை தாரும், வாக்கு பலிக்கட்டும், வார்த்தை பலிக்கட்டும். சொல்லப்பட்ட பிரசங்கத்தை போல, யோனாவை போல, யோசுவாவை போல, பவுல் சீலாவை போல 3 விதமான இக்கட்டில் இருக்கிற நாங்கள் உணர்ந்து துதிக்க, மௌனமாயிருந்து துதிக்க, காயத்துக்கு மத்தியில் துதிக்க கிருபை தாரும், பலன் தாரும். ஆண்டவரே, ஆசீர்வாதம் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.